ஃப்ரேம் கரெக்டாக இருக்கணும். இது பரியந்த் गोपिका जीवनस्मरणं जानकीकान्तस्मरणं नमः पार्वतीपतये। सद्गुरुनाथ महाराज की बोला पुंडलीकवरदा। समस्त सद्गुरुनाथ महाराज की, सद्गुरु ज्ञानानंद मूर्ति की, स्वामी हरिदास गिरि महाराज की, प्रेमिकेंद्र सद्गुरु महाराज की, विठलदास महाराज की, समस्त साधु मंडली की, आंजनेय मूर्ति की। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकोकं सत्यं परं धीमहि। यस्वानुभावमखिलश्रुतिसारमेकं मध्यात्मदीपं मतितितीर्षतां तमोन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्ग्रये। मुखं करोति वाचालं पङ्कुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। यशिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम्। पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं कृतिभावयामि। श्रीरामस्य कथाप्रसङ्गसमये वल्मीकजन्मास्वयं श्रीकृष्णामृतगानवर्षसमये वैयासगिस्सोऽभवत्। श्रीपुण्यप्रदभारतप्रवचने व्यासेन तुल्यो गुरुः स्कान्दे स्कन्दसमानये वसभौ योऽनन्तरामो यतिः। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम्। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। சர்வேஸ்வரனான பகவான் இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணியிருக்கிற பகவான் என்னென்ன ரூபத்தில் இந்த லோகத்தில் இருக்கார், நம்மளுக்கு எப்படி எப்படியெல்லாம் இந்த பகவான் கிடைக்கிறார் அப்படின்னா 5 விதமான ரூபத்தில் பகவான் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுறார். 5 விதத்தில் நம்மளுக்கு கிடைக்கிறார். என்ன அந்த 5 விதம் அப்படின்னா பரம், வியூகம், விபவம், அர்ச்சை, அந்தர்யாமிங்கிற 5 ரூபத்தில் இருக்காரு பகவான். இந்த 5த்தினாலையும் பகவானை அடைய முடியும். 5த்தினாலையும் பகவான் அடைய முடியும். எந்தெந்த அந்த 5 நிலை எந்தெந்த நிலை அப்படின்னா பரம்ங்கிறது எதுன்னா அந்த வைகுண்டநாதன் பரமபதநாதன், அவனுக்கு அந்த ஸ்வரூபத்துக்கு பரம்னு பேர். வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தி. அந்த ரூபத்தில் இருக்கக்கூடிய பிரபுவை நம்மளால அடைய முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா அவர் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தி. பாகவதத்திலே மேல சொல்றாரு வைகுண்டம் யோகி துர்லபம்ங்கிறார்.
அப்பேற்பட்டதான வைகுண்டம் சுலபமா நம்மளால அடைய முடியாது, சாமானியர்களாட முடியாது. அடுத்தது வியூகம். அது என்னன்னா திருப்பார்கடல். அங்க போய் நம்மளால அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரபுவை அடைய முடியுமா அப்படின்னா அதுவும் முடியாது, அதற்கும் சக்தி வேணும். அங்க யார் போய் அடையறா அப்படின்னா தேவர்கள்லாம் போய் ஸ்தோத்திரம் பண்றாலே அந்த திருப்பார்கடல் க்ஷீராபு, அதுவும் நம்மளால போக முடியாது, அதற்கும் சக்தி வேணும். அப்படி இல்லை அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பகவானை நம்ம அடைஞ்சிட முடியுமா அப்படின்னா அதுவும் நம்மளால முடியாது. ஏன்னா ஜாயன் கிருதே யஜன் யஜ்ஞைஹி திரேதாயாம் துவாபரே அர்ச்சயன்னு யதாப்னோதி கலா ததாப்னோதி கலவு சங்கீர்த்திய கேசம். எந்தெந்த யுகத்துல எப்படி எப்படியெல்லாம் பகவானை அடைந்தார்கள் மனிதர்கள்னா ஜாயன் கிருதே தியானத்தினால கிருதயுகத்தில் அடைஞ்சா, யஜன் யஜ்ஞைஹி திரேதாயாம் திரேதாயுகத்துல யஜ்ஞயாகாதிகள் பண்ணி பகவான் அடைஞ்சா, யஜன் யஜ்ஞைஹி திரேதாயாம் துவாபரே அர்ச்சயன்னு துவாபர யுகத்துல அர்ச்சனம் பண்ணி அடைஞ்சா. ஆனா கலியுகத்துல எப்படி அடையலாம்னா நாம சங்கீர்த்தனம் ஒண்ணு மாத்திரத்தினாலதான் அவனை அடைய முடியும். அதுலயே சொல்றா மீதி எந்த காரியங்களுக்கும் நம்மளுக்கு அருகன் கிடையாது. ஏன்னா கலியுகத்துல அதனுடைய அது அப்படியே தான் இருக்கு, நம்ம அதுக்கு தகுதி இல்லாதவர்களாக போயிடும். அப்ப தியானத்தினால பகவான் அடைய முடியுமான்னா முன்பே சொன்னது போல தியானத்தினால பகவானை அடைய முடியாது, அந்தர்யாமி ஸ்வரூபத்து. அடுத்தது எப்படின்னா அர்ச்சை. அந்த அர்ச்சா தினிமேனி உள்ள அந்த ரூபத்தை அடையலாமோ அப்படின்னா அவர் நம்மளுக்காக இறங்கி வந்த ஒரு ஸ்வரூபம் தான் கோவில்ல இருக்கக்கூடிய மூர்த்திகள். கும்பகோணம் போனா சாரங்கநாதர், சக்கரபாணி, கும்பேஸ்வரர் முதலிய பெருமாள்லாம் இருக்காலே யாருக்காகன்னா நம்மளுக்காக. வைகுண்டத்திலே இருந்தாலும் அடைய முடியாது, பரமபதநாதனாக இருந்தாலும் அடைய முடியாது, அந்தர்யாமியாக இருந்தாலும் முடியாது. நம்மளுக்காக பகவான் இறங்கி வந்து தயையினால வந்த ரூபம்தான் இந்த கோவில்ல எழுந்தருளி இருக்கக்கூடிய மூர்த்திகள். மற்றொன்று என்னன்னா மற்றொரு சுரூபம் என்னன்னா விபவாவதார். அது எப்படின்னா ராமகிருஷ்ணாதி அவதாரங்களுக்கு விபவம்னு பேர். பகவான் எதற்காக அவதாரம் பண்றார் அப்படின்னா தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகி. தர்மத்துக்கு எப்பெல்லாம் ஹானி வருதோ அப்பெல்லாம் பகவத் அவதாரங்கள், பகவான் அவதாரம் பண்ணி தர்மத்தை நிலைநிறுத்துறார். அதற்காக தான் இந்த அவதாரங்கள், ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் எல்லாமே தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக. எதற்காக பகவான் இத்தனையும் பண்றார் அப்படின்னா நம்மளுக்காக தான் இத்தனையும் பண்றார். ஏன்னா அவர் அப்படி அவதாரம் பண்ணி கதைகளை நம்மளுக்கு கொடுத்துட்டு போனாதான குந்தி தேவி சொன்னது போல நம்ம அதை நினைச்சு உத்தாரணம் ஆகணுங்கிறதுக்காக தான் பகவான் பல கதைகளை இந்த லோகத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்கார். எப்படின்னா ராமகிருஷ்ணாதி அவதாரம், கிருஷ்ணனாக பிறந்து இந்த பாகவத்தை கொடுத்தார், ராமனாக பிறந்து ராமாயணத்தை கொடுத்தார், இன்னும் பல அவதாரங்கள் பண்ணி பல கதைகளை கொடுத்திருக்காள். எதற்காகன்னா நம்மளுக்காக. நம்ம அப்படித்தானே, அப்படி ஒரு கதை இருந்ததுன்னா தானே நம்ம அதை ஸ்மரிக்க முடியும், அவனுடைய குணகணங்களை நம்மளால அனுபவிக்க முடியும். அதற்காகவே பகவானுடைய அர்ச்சாவதாரம். அந்த கதையை குணகணங்களை நினைச்சோம்னா என்ன பண்ணோம்னா அது பகவானுடைய ரூபத்தையே தியானம் பண்ணி அவனுடைய கதைகளையே தியானம் பண்ணோம்னா அது ஒரு நாள்ல என்ன பண்ணணும்னா பக்தி சித்திக்கும். பக்தி வைராக்கியத்தை கொடுக்கும், வைராக்கியம் ஞானத்தை கொடுக்கும், ஞானான் முக்திஹி. சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றதுன்னா யார் இந்த உலகத்துல ஒரு மனுஷனாக பிறந்தானே ஆனா கடைசியில எப்படி அவனுக்கு விமோச்சனம்னா ஞானான் முக்திஹி. ஞானத்தை அடையாம அந்த ஜீவன் கரையேறாது. ஒரே கேட்டு, அந்த கேட்டு தான். இல்ல வேற ஏதாவது ஷார்ட்கட் இருக்கும்னா என்ன பண்ணினாலும் அந்த ஞானான் முக்தி தான் கடைசியில. ஞானத்தை அடைஞ்சுதான் ஒரு ஜீவன் கரையேறும். அப்படி இருக்கும்போது போதேந்திரால் சொல்றார், ராமநாமம் ஒண்ணு மட்டுமே போரும் இந்த கலியுகத்துல நீ உத்தாரணம் ஆயிடும். அப்ப கேள்வி வருது, வேற எந்த தகுதியுமே வேண்டாமா? நாமத்தை சொன்னாலே பகவான் அழிச்சுப்பாங்கிறே. இப்ப நாமம் ஒண்ணுமே போருமா? ஞானம் வேண்டாமா? ஞானான் முக்தின்னு தானே சர்வசாஸ்திரமும் பிரகாசிக்கிறது சொல்றது. உறக்க சொல்ற ஒரு விஷயத்த இப்ப போதேந்திரால் சொல்றது மாற்று கருத்தா இருக்கேன்னா அதுதான் கிடையாது. போதேந்திர சுவாமிகள் சொல்றார் நாம சித்தாந்தத்துல,
ஞானான் முக்திங்கிறது தான் சகல சாஸ்திரமும் சொல்றது. நீ நாமநாமத்தை விடைவிடாது ஸ்ரத்தையாக பக்தி ஸ்ரத்தையோட சொல்லிண்டே வந்தேன்னா அது மாத்திரமே போருமான்னா அந்த ராமநாமம் மாத்திரமே போரும். கடைசியில என்ன ஆகும்னா எதுவுமே வேண்டாம். கடைசியில நீ மும்மூர்ஷுவா படுத்துட்டு இருக்கிற காலத்துல அந்த ராமம் நாமம் இருக்கே அது உனக்கு நாமத்தை ஒரு ஞானத்தை கொடுத்து அப்புறம் பகவான்கிட்ட அனுப்பு. அப்ப ஞானத்துக்குன்னு தனியா ஒரு தகுதியே சம்பாதிச்சுக்க வேண்டாம். எப்படின்னா இந்த ராமநாமமே ஞானத்தை கொடுத்துரும். எப்ப கொடுக்கும்னா நீ கடைசி காலத்தை நோக்கி பிரயாணப்படுற காலத்துல கடைசி நேரத்துல அந்த ராமநாமமே ஞானத்தை கொடுத்து உன்னை கரை சேர்த்து. இது போதேந்திர சுவாமிகள் சொல்லு. அதனால என்னன்னா எல்லா சாஸ்திரங்களுடைய ஒரே தீர்வு என்னன்னா ஞானான் முக்தி. அந்த ஞானத்தை அடையதான் நம்ம ஒவ்வொரு பிரகாரத்துல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு முயற்சி பண்றோம். என்னென்ன முயற்சி பண்றோம்னா ஒருத்தர் பக்தி மார்க்கத்துல இருக்கார், ஒருத்தர் ஞான மார்க்கத்துல இருக்கா, ஒருத்தர் யோக மார்க்கத்துல யமம் நியமம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தியானம் சமாதி இந்த அஷ்டாங்க யோகத்துல ஒருத்தர் இருக்கா, ஒருத்தர் கர்ம மார்க்கத்துல இருக்காரு, சப்த கிருத்துவியம் பண்றது அதனால தத்வாரா ஞானத்தை அடையறதுக்காக ஒருத்தர் இருக்கார். மற்றொருவர் எப்படி இருக்காருன்னா இந்த பட்டணம் பாகவதம் ராமாயணம் முதலிய கிரந்தங்களை படிக்கிறது அப்படி ஒரு ஞானத்தை சம்பாதிச்சுக்கிறார். இது போல பல மார்க்கங்கள் இருக்கு பகவான் அடையறதுக்கு. பகவான் எப்படின்னா ஒரு பெரிய டவுனை போல சிட்டியை போல பகவான். அவனை அடையறதுக்கு ஒரு மார்க்கம் கிடையாது. ஒரு கிராமமாக இருந்தா ஒரே மார்க்கம் தான் இருக்கு அந்த ஊருக்கு வரத்துக்கு போறதுக்கு. ஆனா பகவான்கிறவன் எப்படின்னா அவன் ஒரு பெரிய சிட்டி மாதிரி டவுனை போல. அவனை அடையறதுக்கு பல மார்க்கம், முன்பே சொன்னது போல ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம், யோக மார்க்கம், கர்ம மார்க்கம், இத்தனை மார்க்கங்கள் இருக்கு அந்த பகவான் அடைய. எல்லாமே என்னன்னா கடைசியில பகவான்கிட்ட போய் சேர்றது போல எல்லாம் அந்த ஒரு 4 சிட்டினா எப்படி இருக்கும்னா 4 பக்கமான ரூட் இருக்கும் அந்த சிட்டிக்கு வருது. இப்போ சென்னைக்கு போனோம்னா பெங்களூர்லேருந்து ஒரு பாதை இருக்கு, திருச்சியிலேருந்து ஒரு பாதை இருக்கு, அந்த பக்கமா பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு ரூட் இருக்கு, 4 பக்கமும் இருக்கு அந்த ஒரு ஊருக்கு வந்து சேர்றதுக்கு சிட்டிங்கிறதுனால. இதுவே கிராமமா இருந்தா ஒரு பாதை தான் இருக்கு. பகவான்கிறது அந்த கிராமத்தை போல் ஒரு சிட்டியை போல பல மார்க்கங்கள் இருக்கும்னு அவனை அடைய. அது போல அந்த சிட்டி அடைய, அது போல பகவான் அடைய அந்த ஞானத்தை அடைய பல மார்க்கங்கள். எல்லாம் கடைசியில எங்க போய் நிற்கும்னா ஞானான் முக்திகின்னு அந்த சாஸ்திரங்கள்லாம் சொல்றதே அந்த வழிக்கு கொண்டு போய் நிற்கிறது. அதுல கொண்டு போய் விடுறதுக்கு இத்தனை மார்க்கங்கள். அந்த கடைசி காலத்துல அந்த ஞானம் வந்து கடைசியில் அந்த ஜீவன் பகவானோட இரண்டரை கலக்கம். அதுதான் சாஸ்திரம். கீதாச்சாரியான பகவான் சொல்றார் ஞானான் முக்திஹி தான். ஆனா அர்ஜுனா அது ஒரு ஜென்மால சாத்தியம் கிடையாது. அது எவ்வளவு ஜென்மால சாத்தியம்னா பகூனாம் ஜென்மனாமந்தே ஞானவான்மான் பிரபத்யது. நீ நினைச்சிட்டு இருக்கிறது போல சுலபம் கிடையாதுரா. அது பகூனாம் ஜென்மனாமந்த். பகூனாம் ஜென்மனாமந்தேங்கிற வேல்யூ யார் சொன்னாங்கிறத வச்சுதான் வேல்யூ. இப்ப யார் சொல்லியிருக்கா அந்த வார்த்தைன்னா, உதாரணத்துக்கு நம்ம பக்கத்தாத்து மாமா கடத்தெருவில் பார்க்குறோம். நம்ம பார்க்குற காலத்தில் பகூனாங்கிறதுக்கு வேல்யூ எப்படிங்கிறதுக்கு சொல்லவார். அந்த மாமா நம்மளை கடத்தெருவில் பார்க்குறாரு, மார்க்கெட்டில் கூட எடுத்து நம்மளும் வந்திருக்கோம் அவரும் வந்திருக்கோம், சில்லறை போகிறல, ஏதோ ஒரு கரிகா வாங்கினோம், பணம் போகிறல. உடனே அந்த மாமாவை பார்த்து மாமா ஒரு 10 ரூபா கொடுங்கோ அப்படின்னு கேட்குறோம் நம்ம. உடனே அவர் 10 ரூபா எடுத்து நீட்டுறார், நீ காய்கறியை வாங்கிட்டு ஆற்றுக்கு வந்துடும். மறுநாள் அந்த 10 ரூபாயும் திரும்பி கொடுத்து. அவர் கேட்டது 10, நீ அவருக்கு உனக்கு கொடுத்ததும் ஒரு 10 ரூபா நோட்டு. அடுத்தபடியாக இதே 10 தான் இன்னொரு இடத்துல பிரயோகம் ஆகுது. எங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கா, சிறு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா, அவர் உடனே போனை பண்ணி கேட்கிறார், எனக்கு ஒரு 10 ரூபா அர்ஜென்ட்டா தேவைப்படுறது, உடனே அனுப்பு அப்படிங்கிறார். உடனே இவர் இங்கேருந்து ஜிபேல போன்ல தட்டுறார், உடனே போய் சேர்றது. எந்த 10 ரூபான்னா வெறும் 10 ரூபா இல்லை, இவர் கேட்டதும் அது இல்லை, அவர் கொடுக்கறதும் அது இல்லை. என்னன்னா 10,000 ரூபான்னு அந்த இடத்துல போடும். ஏன்னா இவா 2 பேரோட ரேஞ்சை பொறுத்து இந்த 10ங்கிறது மாறுபடும். அடுத்தது ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்றவா, அப்படி இருக்கிற ரேஞ்சில் ஒருத்தர் ஃபோன் பண்ணி இன்னொருத்தர்கிட்ட கேட்கிறாரு, எனக்கு 10 ரூபா கொடுங்க. உடனே அவர் 10 லட்சம் ரூபா டிரான்ஸ்ஃபர் பண்றார், ஆர்டிஜிஎஸ் பண்றார், இது பண்ற பேங்க் மூலியமா அனுப்புறார். அப்ப என்னன்னா இதற்கும் மேல அம்பானி லெவல்ல இருக்கிறவாள் என்ன பேசிக்கிறான்னா 10 ரூபா அனுப்புனா அவளோட கணக்குல 10 கோடிக்கு மேலதான் அவ பேசவே ஆரம்பிக்கும். அப்ப 10ங்கிறது ஒரு வார்த்தை, யார் யாரு எங்கெங்க பேசுறாளோ அதற்கு தகுந்த சைஃபர் ஏறிண்டே போடும்.
அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த 10 இந்த பகூனாங்கிறது யார் சொல்லியிருக்கான்னு பார்க்கணும்னா பகவான் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார்? பகூனாம் ஜன்மனாமந்தே ஞானவான். பகவானே பகூனாம் ஜன்மனாமந்தேன்னு சொல்லிட்டாருன்னா அப்ப அந்த பகுங்கிறதுக்கு வேல்யூ நம்மளால கணக்கிடவே முடியாது. அப்பேற்பட்டதான ஜென்மாக்கள் இருக்குடா அர்ஜுனா, நீ உடனே வந்து சேர்ந்துட முடியாது. அப்படியே ஒரு ஞானவானா வந்தாலும் அநேக கோடி சம்சித்தா, பல கோடி ஜென்மாக்கள்ல பிரயாசப்பட்டாதான் இந்த ஞானத்தை அடைய முடியும். அப்பேற்பட்டது ஞானம். இது யார் சொல்றா? பகவான் தன் வாக்கால சொல்றார் அர்ஜுனனுக்கு. அதுவே இந்த 28வது ரவுண்டு கலியுகத்தில் இருக்கோம். நம்ம அஷ்டாவிம்சதிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீப் 28வது ரவுண்ட்ல இருக்கோம். இதுல எத்தனையோ சதுர்யுகம் முடிஞ்சாச்சு. 72 ரவுண்டு முடிஞ்சாச்சு. 72 சதுர்யுகம் பூர்த்தி ஆயிடுத்து. 28வது கலியுகத்துல இருக்கோம். நம்ம இப்ப ரவுண்ட்ல இருக்கோம். இதுல எத்தனை பேர் ஞானிகளா ஜீவன் முக்தர்களா போயிருக்கா அப்படின்னு கணக்கெடுத்து பார்த்தோம்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார், எத்தனையோ கோடி வருஷ காலங்கள் ஆயிடுத்து இந்த லோகம் பிரவருத்தி ஆரம்பிச்சு. எத்தனையோ ஜனங்கள் பிறந்துட்டா, காலமும் ஆயிட்டா, அவளுடைய காலங்கள் போயிடுத்து. 28வது ரவுண்டில் இருக்கும் கலியுகத்துல. இத்தனை கோடி வருஷத்துல ஞானிகளா போனவாங்கிறது பகவானோட 2.5 தத்ரைவ சமவலீயந்தேன்னு போய் சேர்ந்தவா எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா 500 பேர் தான். 500 பேர் மட்டுமே இந்த லோகத்தை விட்டு பகவானோட 2.5 கலந்தவ. அப்படின்னா அந்த ஞானம்ங்கிறது எப்பேற்பட்ட வஸ்துவா இருக்கும். அதை தான் பகவான் சொல்றான், பகூனாம் ஜன்மனாமந்தே ஞானம். கோடி பேர் இருந்தாலும் அதுல ஒருத்தனுக்கு தான் அது சித்தியாகும். கஷ்டித் யததி சித்தையே. அப்பேற்பட்டது அந்த ஞானம். கோடி வருஷங்கள்ல 500 பேர் தான் கரையேறி இருக்கா. அவ்வளவும் துர்லபமானது. அப்பேற்பட்ட அந்த ஞானம் கைவல்யம் எப்படி இருக்குன்னா, இந்த பாகவதத்தை கேட்ட மாத்திரத்துல ஒருத்தருக்கு கைவல்யத்தை கரஸ்திதேபி வைகுண்டேன்னு இந்த கையில கொடுத்துட்டாராம் பரீட்சத்துக்கு. யாரு கொடுத்தான்னா சுகாச்சாரியால் 7 நாள்ல இந்த பரீட்சத்துக்கு விமானம் வந்து கூட்டிட்டு போற அளவு பண்ணிவிட்டார். யாரு? ஒரு சாதாரண மனுஷன் ராஜாவா இருந்தான், சாபத்தினால வந்த அவனுக்கு கதையை உபதேசம் பண்ணி 7வது நாள் அவனுக்கு வைகுண்டம் வரும்படியுமா ஒருத்தர் பண்ணாரே. அப்ப இந்த எதை பார்க்கணும்னா ஞானம் பெருசு. அந்த ஞானத்துல 7 நாள்ல ஒருத்தர் கையில கொடுக்கிறாருன்னா அப்ப இந்த கிரந்தம் எவ்வளவு பெருசுங்கிறத பார்க்கணும். இத்தனை அவதாரிகை எதிர்க்கிறனா ஞானம் பெருசு. பகவான் சொன்னா, அர்ஜுனனுக்கு சொன்னா 500 பேர் தான் மகான்களா போயிருக்கா. இதெல்லாம் ஒரு பக்கம். அவ்வளோ துர்லபமான இந்த ஞானம் இருக்கே, அந்த ஞானத்தை 7 நாள்ல பாகவத சப்தாகத்தினால ஒருத்தர் கொடுத்துருக்காருன்னா அவர் எப்படி கதை சொல்லியிருப்பார், அவர் எப்படி கதை கேட்டிருப்பார். அதை விட என்னன்னா எப்பேற்பட்ட கிரந்தம் இந்த அனுகிரக கிரந்தம் இந்த பாகவதம். 7 நாள்ல இவ்வளவு துர்லபம். ஆனா 7 நாள்ல ஒருத்தனுக்கு, ஒரு மனுஷனுக்கு இந்த கைவல்யத்தை கையில கொடுக்கணும்னா இந்த பாகவதத்துடைய செருப்பை சொல்லி மாளுமா. அப்பேற்பட்டது இந்த பாகவதம். அவர் எப்படி வந்தார்னா 7 நாள்ல எனக்கு அந்த தட்சகனுடைய சாபம் என்ன பண்ணிக்கிறதுன்னு தெரியலன்னு தான் வந்தார். ஆனா அபயம் கொடுத்த சுகாச்சாரியால் 7 நாள்ல அவனை உத்தாரணம் பண்றேன்னு வாக்கு கொடுத்தார். 7வது நாள் வைகுண்டத்திலேருந்து விமானத்தை வர வச்சு விட்டார். எது இத்தனையும் எது கொடுக்கறதுன்னா இந்த பாகவதம்ங்கிற கிரந்தம் தான் கொடுக்கறது. அப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு கிரந்தம் இந்த பாகவதம். அது மட்டுமான்னா ஒவ்வொரு க்ஷேத்திரத்துல பகவான் ஒவ்வொரு ரூபத்துல இருக்கார். இந்த கிரந்தம் இருக்கே இது வேற இல்லை, பாகவதம் இந்த கிருஷ்ணன் வேற இல்லை. என்ன சொல்றான்னா சாட்சாத் கிருஷ்ண ஏவகி. இந்த புஸ்தகம் வேற இல்லை, பகவான் வேற இல்லை, கிருஷ்ணன் வேற இல்லை. பகவானும் இந்த புஸ்தகமும் ஒண்ணுதான். பகவான் என்ன பண்ணார்? 120 வருஷ காலம் கிருஷ்ணாவதாரம் பூர்த்தி பண்ணி போறது, வைகுண்டம் போறது போல எல்லாருக்கும் ஜாலக காட்டிவிட்டு என்ன பண்ணினான்னா நேரா இந்த திரோதாய பிரவிஷ்டோயம் தஸ்மாது பாகவதார்ணவம் இந்த புஸ்தகத்துக்குள்ள பிரவேசம் பண்ணிட்டார். அதனால என்னன்னா புஸ்தகம் வேற கிடையாது, இந்த கிருஷ்ணன் வேற கிடையாது, சாட்சாத் கிருஷ்ணயே. இந்த இடத்துல பெரிவாளை ஸ்மரிச்சே ஆகணும். எங்கெங்கேயோ இந்த கதையை சொல்றோம், இந்த இடத்துலயும் சொல்லணும். அண்ணா குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், ஆலங்குடி சுவாமிகள் சொல்லுவாளா,
புஸ்தகத்தை கீழே வைக்க கூடாதுன்னு சொல்லுவாள். ஏன்னா புஸ்தகம் சாட்சாத் கிருஷ்ணஸ்வரூபம், பிரத்யக்ஷரம் பவேத் கிருஷ்ணா. அப்படி இருக்கக்கூடிய அந்த புஸ்தகத்தை கீழே தரையில பூமியில வச்சுடக்கூடாது. எப்படி வச்சுப்பா பெரியவான்னா மார்பிள வச்சு அணைச்சுட்டே படுத்துப்பான்னு குருநாதர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். எங்கெங்கயோ சொல்றோம், இங்க குருநாதருடைய சந்நிதியில சொல்றதுக்கு ஒரு பாக்கியம். ஏன்னா அப்பேற்பட்டதான கிரந்தம்னு அதனுடைய தகுதியை தெரிஞ்சவா. நம்ம அலட்சியமா இருக்கும், அதனுடைய தகுதி தெரிஞ்ச பெரியவா அதை மார்பிலேயே அணைச்சுண்டு தூங்கினாங்கிறது அவருடைய சரித்திரம். அப்ப எப்பேற்பட்ட கிரந்தமா இருக்கணும், அதனுடைய வேல்யூ அவளுக்கு தான் தெரியும், அந்த போல மகான்களுக்கு தான் தெரியும். ஏன்னா பிரத்யக்ஷரம் பவேத் கிருஷ்ணா, கிருஷ்ணர் வேற இல்ல, புஸ்தகம் வேலை. இந்த பாகவதத்தை ஸ்ரத்தையா கதை சொல்லியோ கேட்டாலோ என்ன கிடைக்கும்னா கைவல்யைக்கும் பிரயோஜனம். உங்க ஆத்து வாசல்ல கதவை தட்டின்னு வந்து நிற்கும் முக்தி. எந்த முக்தினா நீ கஷ்டப்பட்டு தேடி பல மார்க்கங்கள்னால அடைய முடியாத முக்தி. பாகவதத்தை ஸ்ரத்தையா 2 மணி நேரம் கேட்டுட்டு வந்தேன்னா அந்த கைவல்யைக்கம் பிரயோஜனம்ங்க முக்தி இருக்கே, சதுர்வித பல சித்தியர்த்தம், சதுர்வித புருஷார்த்தம் இருக்கே, அது உங்க ஆத்து வாசல்ல வந்து கையை கட்டி நிற்கும். எதனாலன்னா இந்த பாகவதம் அதையும் கொடுக்கக்கூடியதானுங்கிறது. லௌகீகமா பார்த்தோம்னா கஜேந்திரன் ஸ்தோத்திரம் பண்ணும் போது சொல்றார், இந்த பகவான் எப்பேற்பட்டவர்னா சதுர்வித பல புருஷார்த்தத்தையும் கொடுக்கக்கூடியவர். 4 கைகள் எதற்கு இருக்கு பகவானுக்குன்னா தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். இது 4த்தையும் கொடுக்கறதுக்காக தான் பகவானுக்கு 4 கைகள் இருக்கும். அதுபோல லௌகீகமா பார்த்தா இந்த பணம், காசு, வீடு, வாசல் எல்லாத்தையும் கொடுக்கும் இந்த பாகவதம். அது மட்டுமானா கைவல்யைக்கும் பிரயோஜனம்னு கைவல்யத்தையும் கொடுக்கக்கூடியது பாகவதம். அது மட்டுமானா ஞானான்முக்தின்னு இருக்கே, அதையும் கொடுக்கக்கூடியது இந்த பாகவதம். அப்பேற்பட்ட உயர்ந்த கந்தம், இப்பேற்பட்ட தகுதி உள்ள பாகவதம் உயர்ந்த கிரந்தம்ங்கிறேன். இது நம்மளுக்கு சுலபமா கிடைச்சிருக்கே. சுலபமா கிடைச்சதுனால நம்மளுக்கு அருமை தெரியல. எப்படி இருந்தா கிடைக்கும், என்ன புண்ணியம் பண்ண அந்த பாகவத சிரவணம் கிடைக்கும் அப்படின்னா, உத்தராயண புண்ணிய காலத்துல ஒரு மனுஷன் தனக்கு நிகரா, தன்னுடைய எடைக்கு நிகராக தங்கத்தை துலாபாரம் பண்ணி யார் ஒருவன் கொடுக்கிறானோ, கொடுத்திருந்தான்னா பூர்வ ஜென்மத்துல கொடுத்திருந்தான்னா அந்த புண்ணியம் அப்படி இருந்ததுன்னா தான் பாகவதம் ஒரு மணி நேரம் பாகவதம் 2 மணி நேரம் பாகவத சிரவணம் கிடைக்கும்ங்கிறது. தன்னுடைய எடைக்கு நிகராக தங்கதானம் பண்ணாதான் பாகவத சிரவணம் கிடைக்கும். அப்பேற்பட்ட பாகவதம் உயர்ந்த கிரந்தம். அது மட்டுமானா சாட்சாத் கிருஷ்ணன் வேற இல்லை, பாகவதம் வேற இல்லை. இவ்வளோ மகத்துவங்கள் கொண்ட பாகவதம் நம்மளுக்கு சுலபமா கிடைச்சிருக்கு. அதுவும் பாகவத ஸ்வரூபமாகவே விளங்கக்கூடிய இந்த பெரியவாளுடைய சந்நிதியில 1 வார காலம் இந்த பாகவதம் சொல்றதுக்கு ஒரு பாக்கியம், கேட்கறதுக்கும் ஒரு பாக்கியம். இந்த பாகவதம் எப்படி நம்மளுக்கு கிடைக்கிறது, எந்த ரூபமாக கிடைக்கிறதுன்னா, எந்த ஒரு கிரந்தத்துக்கும் நேரடியாக இருக்காது. ஒருத்தர் சொன்னதாக சொல்லிதான் நம்ம கிட்ட அந்த கிரந்தம் கிடைக்கும். ராமாயணம் எப்படி கிடைக்கிறதுன்னா, வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேத சாதாசீத்து சாட்சாத் ராமாயணாத்மனா. வேதவேத்யனான பகவான் மேலேந்து பார்க்கறான், நம்ம யாருக்கு குழந்தையாக பிறப்போம் அப்படின்னு பார்க்கறான். அப்புறம் அவருக்கு ததா தசரதம் நிருப்பம்னு அந்த தசரதன் கண்ணில் படுறார். உடனே அவர் என்ன பண்றார், வேதவேத்யனான அந்த பெருமாள் அந்த தசரதனை வியாஜமாக வைத்துக்கொண்டு ராமச்சந்திர பிரபுவாக அவதாரம் பண்ணார். வேதவேத்யன் பிறந்துட்டான். வேதம் என்ன பண்ணலான்னு பார்த்தது, யாரை வச்சுட்டு அவதாரம் பண்ணலான்னு பார்த்தது, வேத பிராச்சேத சாதாசீத்து சாட்சாத் ராமாயணாத்மனா. அந்த வால்மீகி மகரிஷியை வியாஜமாக வைத்துக்கொண்டு அவருடைய வாக்கின் மூலமாக ராமாயணம்ங்கிற கிரந்தமாக வெளியில லோகத்துக்கு வந்து பகவான் பிரம்மா இடத்துல உபதேசம் பண்ணார். பிரம்மா நாரதருக்கு உபதேசம் பண்ண, நாரதர் சோகத்துல இருக்கிற காலத்துல வால்மீகி மகரிஷிக்கு வந்து உபதேசம் பண்ண, அந்த ராமாயணத்தை அவர் உபதேசம் பண்றார். யாருக்குன்னா கிரந்தத்தை பண்ணி முடிச்சுட்டார், யாருக்கு உபதேசம் பண்ணலான்னு காத்துன்னு இருக்கார். பண்ற காலத்துல லவகுச்சால் வந்து நமஸ்காரம் பண்ண, இவாளே சிஷ்யாலா இருக்கிற காலத்துல வெளியில போய் ஆள் தேடணுமா, இந்த குழந்தைகளுக்கே உபதேசம் பண்ண. உடனே அந்த ராமாயணத்தை உபதேசம் பண்ற. அந்த ராமாயணத்தை அந்த குழந்தைகள் எங்க போய் பாடினான்னா, அஸ்வமேத மகாமண்டபத்துல இந்த ராமச்சந்திர பிரபுவுக்கு முன்னாடி போய் அந்த குழந்தைகள் கான ரூபமாக இந்த ராமாயணத்தை பாடினான்.
மெட்டு கட்டி ஸ்வரம் போட்டு பாடி. என்ன அந்த ராமாயணத்துக்கு பெருமைன்னா, அந்த ராமன் சரித்திர நாயகனா இருக்கக்கூடிய ராமன் இருக்கிற காலத்திலேயே அவருடைய கிரந்தத்தை ஒருத்தர் அரங்கேற்றபடி ஒருத்தர் செய்து அதை அந்த குழந்தைகள் அந்த நாயகனுக்கு முன்னாடியே அந்த ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ண. எப்படி ராமாயணம்ங்கிறது வால்மீகிய ஒரு வியாஜமாக வச்சுட்டு இந்த பூலோகத்துக்கு வந்ததோ, அது போல இந்த பாகவதம்ங்கிறது எப்படி யாரை வியாஜமாக வச்சுட்டு வந்ததுன்னா, பகவான் நாரதர் இடத்துல உபதேசம் பண்ணார். நாரதர் தன்னுடைய சிஷ்யரான வியாசாச்சாரியாளுக்கு ஒரு காலத்துல சோகமா இருக்கிற காலத்துல இந்த சதுஷ்லோகி பாகவதத்தை உபதேசம் பண்ண. அந்த வியாசாச்சாரியாளுடைய புள்ள சுகாச்சாரியார் புத்திரர், அவர் ஒரு சமயம் இவர்கிட்ட அத்தியன கிரமத்தில் இந்த பாகவதத்தை கத்துக்க, அந்த சுகாச்சாரியால் ஆபத்து காலத்துல ஓடி அபயம்னு காலில் விழுந்த பரீட்சித்து அவருக்கு இந்த பாகவதத்தை உபதேசம் பண்ண. அந்த உபதேச காலத்துல பல கோடி ரிஷிகள் இருந்து கேட்டா அந்த கங்கா தீரத்துல, அதுல ஒருத்தரா இருந்து கேட்டவர் சௌனகாதி மகரிஷிகள், சூத பௌராணிகர். அந்த சூத பௌராணிகர் சொல்லும் வியாஜமாக தான் நம்மளுக்கு இந்த பாகவதம் கிடைக்கும். ஆனா உண்மையாக யாரு முகமா கிடைச்சதுன்னா, சுகமுகாத்து அமிர்த திரவ சம்யதம் பண்ணது வியாசாச்சாரியாளா இருந்தாலும் யார் முகமா கிடைச்சதுன்னா சுகமுகாத்து அமிர்த திரவ. சுகாச்சாரியால் சொன்னதாக தான் நம்மளுக்கு இந்த பாகவதம் கிடைக்கிறது. ஸ்ரீமத் பாகவதம் சாஸ்திரம் கலௌ கீரேன பாஷிதம். சுகாச்சாரியால சொன்னப்பட்டதான பாகவதம். இந்த பாகவதம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கே எப்படின்னா, ஜென்மாந்தரே பவேத் புண்ணியம் ததா பாகவதம் லபேத். ஜென்மாந்தரத்துல புண்ணியங்கள் பண்ணியிருந்தாதான் இந்த பாகவதம் கிடைக்கும். இதுதான் யதார்த்தமானா ரிவர்ஸ்ல எடுத்துக்கணும். பாகவதம் இப்ப நம்மளுக்கு 2 மணி நேரம் கிடைச்சிருக்கே, என்ன அர்த்தம்னா புண்ணியம் இருக்குங்கிறதுனால தான் நம்மளால இங்க உட்காரவே முடியும். இந்த பாகவதம் இப்ப சப்தாகம் நடக்கிறதுன்னு எத்தனையோ பேருக்கு கண்ணில் போஸ்டர் பட்டிருந்தாலும், இல்லை விஷயம் தெரிஞ்சிருந்தாலும், இல்லை ஃபோன் மூலியமாக தெரிஞ்சிருந்தாலும், இல்லை இந்த தெருவிலேயே பல பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும், எல்லாரும் இங்க உட்காந்துடவும் மாட்டா, எல்லாரும் கேட்டுடவும் மாட்டா. என்ன என்ன எழுதியிருக்கணும்னா, இந்த பாகவத சிரவணம் 2 மணி நேரம் ஒரு ஜீவனுக்கு கிடைக்கணும்னு பிராப்தம் யாருக்கு பகவான் எழுதியிருக்காரோ அவளுக்கு மட்டும்தான் இந்த பாகவதம் கிடைக்கும். ஜென்மாந்தரத்துல புண்ணியம் பண்ணதுனால பாகவதம் இல்லை, புண்ணியம் பண்ணியிருக்கிறதுனால தான் பாகவத சிரவணம் கிடைக்கிறது. கேட்கறையே அதனாலேயே நீ பண்ணியிருக்கங்கிறத தெரிஞ்சுக்கோங்கிறான். ஜென்மாந்தரே பவேத் புண்ணியம் ததா பாகவதம் லபேத் பரீட்சிதே கதா வக்தும் சபாயாம் சம்ஸ்திதே சுகே. இப்படி இருக்கக்கூடிய அந்த கிரந்தம் சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு உபதேசம் பண்ணார். சுதா கும்ப கிரகீத்வைவம் தேவாஸ்தத்ர சமாகமன். இதனுடைய பெருமை எப்பேற்பட்டது அப்படின்னா, இதனுடைய பெருமையை எடுத்து சொல்லணுங்கிறதுனால சூத பௌராணிகர் ஒரு கதையை சொல்றார். மகாத்மியத்தை சொல்லிட்டு கிரந்தம் ஆரம்பிக்கிறோம். சுகமுகாத அமிர்த திரவ சம்யுதம் சுகாச்சாரியானால கிடைச்செடுத்து பரீட்சித்து அபயம் கொடுக்கறதுக்காக இந்த கிரந்தத்தை சொன்னார். அதுல கேட்ட அந்த சௌனகாதி மகரிஷிகளுக்கு சொல்லும் வியாஜமாக சூத பௌராணிகர் சொல்றார். இது பேஸ். அதற்கு மேல இதனுடைய மகாத்மியம் சொல்லணும். ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி அதனுடைய மகத்துவத்தை சொல்லிட்டு கிரந்தத்தை ஆரம்பிக்கும். அதனால இந்த சூத பௌராணிகர் இதனுடைய மகத்துவத்தை சொல்றார். சூத பௌராணிகர் யாருன்னா, வியாசாச்சாரியாளுக்கு பல சிஷ்யால், அதுல ஒருத்தர் இந்த சூத பௌராணிகர். ரோமஹர்ஷனுடைய புள்ள இந்த அப்ராமண சந்நியாசியான இவர் அந்த கிரந்தத்தை சொல்றார். சொல்றதுக்கு முன்னாடி அவதாரிக வச்சுட்டு இதனுடைய மகாத்மியத்தை சொல்றேன் கேளுங்க. எப்பேற்பட்ட மகாத்மியம்னா, சப்தாகே சப்தாகே நசுதம் சேதஹ சர்வதா முக்திதாயகம் சனகாத்யைஹி புரா ப்ரோக்தம் நாரதாய தயாபரைஹி. இதனுடைய மகத்துவம் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு கதை ரூபமாக சொல்றார். ஒரு சமயம் இந்த சனகாதிகள், எப்பொழுதுமே ஆனந்தத்தோடு இருக்கக்கூடிய சனகாதிகள், பத்ரிகாசிரமத்துல
இருந்துருக்கா ஆனந்தகரமான மூர்த்திகள். சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரன் சொல்லக்கூடிய தெய்வ குழந்தைகள். அவளுக்கு என்னைக்குமே ஆனந்தம் தான், துக்கம் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆனந்த மூர்த்திகளான இந்த சனகாதிகள் பத்ரிகாசிரமத்தில் இருந்துருக்கா. அப்படி இருந்துருக்கிற அந்த சனகாதிகள் இருக்கிற இடத்துக்கு நாரதர் வரார். வந்து கேட்கிறார். வர அந்த நாரதருடைய முகத்தை அவ பார்க்கிறா. பார்த்தா அவர் வருத்தமா இருக்கார், ஒரு துக்கமா இருக்கு. ஏகதா ஹி விஷாலாயாம் சத்வாரா ரிஷயோ மலாஹ சர்வசங்கார்த்த சமாயாதா திதிஷு தத்ர நாரதம். அங்க நாரதரை பார்த்தா முகம் வாட்டமா இருக்கு, சந்தோஷம் இல்லை, துக்கம் மேலிட்டு இருக்கு. வா கேட்கிறா, கிரகஸ்தனா இருந்தா பல கஷ்டம் இருக்கும், உங்களுக்கு குழந்தையும் கிடையாது, கிரகிணியும் கிடையாது, ஏன் உங்களுக்கு துக்கம்? அது மட்டும் இல்லை, நீங்களோ பிரம்மச்சாரி கிரகஸ்தர்ல, உங்களுக்கு எப்பொழுதுமே பகவானோட பக்கத்திலேயே இருக்கே, அவனுடைய நாமத்தை கானம் பண்ணிட்டே இருக்கே, திரிலோக சஞ்சாரியா நாமத்தை கானம் பண்ணிட்டு கிரகஸ்தாசிரமத்திலேயே இல்லை, பிரம்மச்சாரி வேற, உங்களுக்கு துக்கங்கிறதே இருக்கக்கூடாது. ஆனா உங்க முகத்துல துக்கத்தினுடைய ரேகை தெரியறது, ஏன் உங்களுக்கு இந்த துக்கம் ஏற்பட்டு? கதம் பிரம்மன் தீன முகா குதஸ்சிந்தா ததோ ததோ தரோ பவான் த்வரிதம் கம்யதே குத்ர குதச்சாகமனம் பவா. ஏன் இப்படி வருத்தப்பட்டு இருக்கேள், துக்கத்தை அடைஞ்சு வந்திருக்கேள், அதனுடைய காரணத்தை சொல்லுங்கன்னு கேட்க, உடனே அந்த சனகாதிகள்கிட்ட நாரதர் தன்னுடைய துக்கத்தை சொல்றார். எதனால தனக்கு துக்கம் ஏற்பட்டது? சனத்குமார்கிட்ட சொல்றார், நான் இந்த கலி தொடங்கின பிறகு மனசுக்கு சந்தோஷம் வேண்டி பல க்ஷேத்ராடனம் போனேன், பல ஊருக்கு போனேன். அகந்து பிருத்திவீம் யாதா ஞாத்வா சர்வோக்தமாமிதி புஷ்கரஞ்ச பிரயாகஞ்ச காஷீம் கோதாவரீம் ததா ஹரிக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம் சேதுபந்தனம் ஏவமாதிஷு தீர்த்தேஷு பிரமமான இதஸ்ததா. இது போல பல க்ஷேத்திரங்கள் போனேன். ஒவ்வொரு க்ஷேத்திரமா சொல்லிட்டு வர்றார். அகந்து பிருத்திவீம் யாதா, லோகம் முழுக்க சஞ்சாரம் பண்ணிட்டேன். ஞாத்வா சர்வோக்தமாமிதி புஷ்கரஞ்ச பிரயாகஞ்ச, முதல்ல புஷ்கரம் போனேன். ஒவ்வொரு க்ஷேத்திரத்துல ஒவ்வொரு ரூபத்துல இருந்தாரே பகவான்னு சொன்னேனே, புஷ்கரத்துல பகவான் தீர்த்த ரூபமாக இருக்கார். அந்த புஷ்கரம் போனேன். மனசுக்கு சமாதானம் கிடைக்கல, ஒரு சந்தோஷம் கிடைக்கல. பிரயாகஞ்சா அலாபாத் திரிவேணி சங்கமத்துக்கு போனேன், அங்கேயும் எனக்கு சந்தோஷம் கிடைக்கல. காசிக்கு போனேன், அந்த விஸ்வநாதரை தரிசனம் பண்ணேன், அப்பயும் எனக்கு ஆனந்தம் கிடைக்கல. கோதாவரி ததா தீர்த்த ஸ்நானங்கள்லாம் பண்ணேன், அப்பயும் எனக்கு மனசுக்கு நிம்மதி கிடைக்கல. ஹரிக்ஷேத்திரம் ஹரித்வாரம் போனேன், குருக்ஷேத்திரமும் போனேன், அப்பயும் எனக்கு மனசுக்கு நிம்மதி கிடைக்கல. ஸ்ரீரங்கம் சப்த பிராகார மத்தியே சரசிஜ முகுலோத் பாசமானே சமானேன்னு 7 பிராகாரத்துக்கு மத்தியத்தில் இருக்கக்கூடிய அந்த பகவானை போய் தரிசனம் பண்ணேன், அப்பயும் எனக்கு மனசு சமாதானம் கிடைக்கல. அங்கேருந்து நேரா சேதுபந்தனம் ராமேஸ்வர க்ஷேத்திரம் போனேன். பகவான் ரகுவீர பதன்யாச பவித்ரீகிருத பாம்சவேன்னு சொல்லக்கூடிய அவருடைய பாதம் படாத இடமே கிடையாதான் ராமேஸ்வரத்துல. அப்படி சொல்லக்கூடிய அந்த க்ஷேத்திரத்துக்கு போனேன், அங்கேயும் போய் பார்த்தேன், அங்கேயும் எனக்கு மனசு சமாதானம் கிடைக்கல. சும்மா ஒரே கோவிலுக்கு போயிட்டு ரூமுக்கு வந்து கதவை சாத்தின்னு படுத்துக்கல, பிரமத்தாக அங்கேயும் எங்கேயும் சுத்தின்ண்டே இருந்தேன் க்ஷேத்திரத்துல. ஆனா என்னுடைய மனசுக்கு சமாதானம் கிடைக்கல. ஏவமா திஷு தீர்த்தேஷு பிரமமான இதஸ்ததா. என்ன பார்த்தேன்னா, நாபஷ்யம் குத்ரசிஞ்சர்ம மனசந்தோஷகாரகம். மனசுக்கு சந்துஷ்டியே கிடைக்க மாட்டேன். ஏன் மனசுக்கு சந்துஷ்டி கிடைக்கலன்னா, கலி ஆரம்பிச்சிருத்து, அதனாலேயே மனசுக்கு சமாதானம். கலினா அதர்ம மித்ரேனா தரேயம் பாதிதாதுனா. நாரதர் சொல்றார், கலிக்கு என்ன பேருன்னா அதர்ம மித்ரன்னு பேர். ஒரு தர்மத்தை அனுஷ்டானம் சரிவர பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கும் மனசை கெடுக்கிறவனுக்கு பேர், மனசை கெடுப்பானா இந்த கலி.
ரொம்ப நாளா ஒருத்தர் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருப்பார், ரோட்டு முனையில நின்று இருப்பான், ஒரு அசத்து காலி பயலா கையிலேயே கட்டிட்டு அவன் பண்ணக்கூடாத அத்தனை காரியங்களையும் பண்ணிட்டு இருப்பான். இவரோ எப்படி இருப்பார்னா திரிகால சந்தியாவந்தனம் பண்ணிட்டு அனுஷ்டாதாவாக இப்படி இருக்கக்கூடியவர் ஒரு வேலையில இருந்தார். ரிட்டையர் ஆன பிறகு ஒரு அனுஷ்டானத்தை கையில் எடுத்துக்கிறார், சிவ பூஜை பண்றார், பஞ்சகச்சம் கட்டிக்கிறார், நித்திய பூஜை பண்றார், இப்படி ஸ்ரத்தையாக வேதெல்லாம் கத்துக்கிறார், இப்படி மாறிண்டே வரார். இப்படி இருக்கக்கூடிய அவருக்கு அந்த அசத்தாக ஒருத்தர் இருக்கானே அவனை பார்த்தோன்னா மனசு மாறுமா. நம்மளும் இவ்வளோ பண்ணி முசுன்னு பண்றோம், ஒன்றும் பிரயோஜனமே இல்லை, அவன் பாரு எதுவுமே பண்ணாம இப்படி ஃப்ரீயா இருக்கானே அப்படின்னு ஸ்ரத்தையா இருக்கிறவாளை கூட மனசுல ஒரு விகாரத்தை ஏற்படுத்துவானோ. யாருன்னா கலி. இவ்வளவு வருஷமா பண்றோம், என்ன புண்ணியத்தை கண்டோம், அவன் பாரு ஒண்ணுமே பண்ணல, அவன் சந்தோஷமா இருக்கானே அப்படின்னு தோணுமா. பின்னாடி கதையில அஜாமிலோபாக்கியானத்துல வரப்போகுது. 16 குணங்களை நிரம்பின பிராமணனாக விளங்கினா அந்த அஜாமிலன் அம்மா அப்பாவுக்கு சேவை பண்ணிண்டு, ரித்துவாகாத மனைவிய கல்யாணம் பண்ணிண்டு, கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டு ஒரு பிராமணன் என்னென்ன கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணணுமோ அத்தனையும் சரிவர காலந்த வராம பண்ணிட்டு இருந்தான். அத்தியனத்தை பூர்த்தி பண்ணி அத்தனை காரியங்களையும் பண்ணிட்டு இருந்தான். ஒரு நாள் காட்டுக்கு போறான், சமித்து குஷங்கள் தர்மங்கள்லாம் எடுக்கிறதுக்காக போறான். போற காலத்துல சூத்ரம் சக புஜுஷ்யாங்கிறார், அப்படி தூரக்க எட்டேக்கலேந்து ஒரு விஷயத்தை பார்த்தான். என்ன பார்த்தான்னா அங்க இருக்கக்கூடிய அந்த வேடுவ சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு தம்பதிகள் சுகமாக இருக்கிறத பார்த்தோன்னா மனசு கலைஞ்சு போயிடுது. என்ன தோணித்துன்னா துர்புத்தியா மாறித்தான், அந்த பார்த்த தோஷம் மாறித்தான். என்னன்னா இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு அத்தியனம் பண்ணி ஒரு ரித்துவாகாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அம்மா அப்பாவுக்கு சேவை பண்ணிட்டு இவ்வளோ இருக்கு, இப்படி கஷ்டப்பட்டு இத்தனையும் பண்றோம், அவன் பாரு ஒண்ணுமே பண்ணாம காட்டுல சௌக்கியமா இருக்கான்னு அதை பார்த்தோன்னு மனசு தோணித்து. எது உண்மையான சுகம்னா இதுதான் உண்மையான சுகம், அது தற்காலிகமான சுகம். ஆனா மனசுக்கு அப்படி ஒரு விகாரத்தை ஏற்படுத்தித்தான். உடனே என்ன பண்ணான்னா அந்த ரித்துவாகாத மனைவியை விட்டான், கிரகஸ்தாசிரமத்தை தியாகம் பண்ணான், அப்பா அம்மாவை விட்டான், குழந்தையில அவன் வீட்டை விட்டான். என்ன பண்ணான்னா நேரா போனா அந்த வேடுவனை அடிச்சு துரத்தினா, அந்த ஸ்திரீ கூட இவன் குடும்பம் நடத்த ஆரம்பிச்சுட்டான். யாரு? அஜாமிளன். அததான் பின்னாடி சுகாச்சாரியால் சொல்றாரு, அஜாமிளன் அவன் ஒண்ணு ஆரம்பத்திலேருந்து பாப்பின்னு நினைச்சுக்காதரா, 88 ஆயுஷஸ்தமான்னு கடைசி காலத்துலதான் சொல்றாரு. ஆனா அவன் ஆரம்ப காலத்துல எல்லா தர்மங்களையும் அனுஷ்டிச்சதான ஒரு ஸ்ரத்தையான பிராமணன், அப்படி விளங்கிட்டு இருந்தான். ஆனா ஒரு தோஷம், கண்ணு அந்த கெட்டதை பார்த்த தோஷத்துல எல்லாம் மாறி போத்து ஒரு க்ஷணத்துல. ஏன்னா அந்த பார்த்த தோஷம். அது போல இந்த கலியினுடைய சுபாவம் என்னன்னா அதர்ம மித்ரேனம், ஒரு நேர்வழியில நடக்கிறவாளை கூட க்ஷணத்துல மாத்தி விட்டுருமா. ஆகா இதுல என்ன சுகம் இருக்கு, அவன் பாரு ரொம்ப சௌக்கியமா இருக்கான் அப்படின்னு அதர்மம் பண்றவனை பார்த்து மனசுல ஒரு எண்ணம் வரும். அப்பேற்பட்ட குணங்களை அந்த விகாரத்தை ஏற்படுத்துறவன் இந்த கலி. அதனாலேயே அவனுக்கு கலினா அதர்ம மித்ரேனா. இதை யாரு சொல்றார்? நாரதர் சொல்றார் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பண்ணுவான் இந்த கலி பண்ணுவான்னு. அது மட்டும் இல்ல, யார அங்கங்க சுத்தி பார்க்கிறேன் யார்ட்டையுமே சத்தியம் இல்லை. சத்தியம் நாஸ்தி தபசௌச்சம், சத்தியம் இல்லை, தபஸ் இல்லை. சுயமா நம்ம ஒரு 4-5 தலைமுறைக்கு முன்னாடி போய் பார்த்தோம்னா நம்ம ஆத்துல இருக்கிற எல்லா பெரியவாளும் சிக இருக்கும், பஞ்சகச்சம் இருக்கும், ஏதோ லௌகீகத்துல வேலையாக இருந்தாலும் அவளிடத்துல சுயமாக ஒரு தபஸ் இருந்துட்டே இருக்கும், நித்திய பூஜை இருக்கும், ஒரு அனுஷ்டாதாவாக இருப்பா, கர்மத்துல ஒரு ஸ்ரத்தை இருக்கும், ஸ்வயம் தபசு ஒன்று அவா சேமிச்சுட்டே வருவோம். ஆனா இப்ப பார்த்தா யார்ட்டையுமே தபசே இல்லை. ஏன்னா சந்தியாவந்தனமே பண்றதுல அப்புறம் தானே மீன். ஸ்வயம் தபசு இப்ப யார்ட்டையுமே கிடையாது. பூஜையா கிடையாது, சந்தியாவந்தனமா கிடையாது. பார்க்கறேன் ஒருத்தர்கிட்ட கூட தபசே இல்லை, சத்தியமே இல்லை, தபசே இல்லை. வாக்க திறந்தா பொய்ய சொல்றேன். செல்போன் வராதுக்கு முன்னாடி மட்டும் பொய் கம்மியா இருந்தது. செல்போன் வந்தோடனே என்ன ஆச்சுன்னா பொய் ரெட்டிப்பா மாறி போச்சு.
எங்க இருக்கேன்னா ஆத்துல தான் இருக்கான், கிளம்பிட்டேன் பாதி தூரத்துல இருக்கேங்கிறான். எதனாலன்னா கலியினுடைய தோஷம். அதை நாரதர் முன்னாடியே சொல்லியிருக்காரு. ஒருத்தர்ட்டையுமே சத்தியம் இல்லைங்கிறாரு. சத்தியம் நாஸ்தி. செல்போன் எதனுடைய ரூபம்னா இந்த கலியினுடைய ரூபம் தான், ஒரு தோஷம். அது வரத்துக்கு முன்னாடி பெரியவா எங்க இருக்கான்னு கிளம்பிட்டேலான்னா எப்படின்னா நேர்ல பார்த்து தெரிஞ்சுட்டா மாத்திரமே உண்டு. பொய் சொல்றதுக்கு உண்டான வியாஜம் இல்லாம இருந்தது. இப்ப என்னன்னா இந்த தூரவாணி இருக்கிறதுனால இவன் கிளம்பவே இல்லை, இன்னும் ஸ்நானமே பண்ணல. ஸ்நானம் பண்ணி வேட்டி கட்டிட்டு சட்டையை போட்டு நெத்திட்டுன்னு கிளம்பணும். ஆனா அவர் போன் பண்ணும்போது கிளம்பிட்டு பாதி தூரத்துல இருக்கேன்னு பொய் சொல்றான். சொல்றான்னு நினைக்க கூடாது, சொல்ல வைக்கிறது கலி. சத்தியம் நாஸ்தி, இதை தான் நாரதர் சொன்னார். சத்தியம் நாஸ்தி தபஸ் நாஸ்தி தபஹா. யார்கிட்டையும் ஸ்வயம் தபஸும் இல்லை. அதற்கு மேல சௌச்சம், ஒருத்தட்டி சுத்தியே இல்லை, ஆச்சாரமே இல்லை. இந்த காலத்துல ஒரு ஆத்துக்கு போனோம்னா மேல வடி வஸ்திரம் காஞ்சுட்டே இருக்கும். அது லௌகிகாலோ வைதிகாலோ ஒரு மடி வஸ்திரம் இருக்கும். இப்ப என்னன்னா அந்த ஆத்துல ஒரு அலமாரி இருக்கு. இந்த அலமாரியை திறந்தோம்னா அதுல பிரம்மா இனிமே புதுசா ஒரு தீட்டை உண்டு பண்ணி போட்டாதான் அந்த தீட்டை அதுக்குள்ள போகாம இருக்கிறது. இருக்கிற அத்தனை தீட்டும் அந்த அலமாரியில இருக்கு. ஏன்னா யாரும் எதையும் பார்க்கறது இல்ல, அனுஷ்டானம் பண்றது இல்ல. மாத்த பெரியவாள்லாம் வெளியில போயிட்டு வந்தா ஸ்நானம் பண்ணிட்டு தான் ஆத்துக்கு வருவோம். கைகால் அலம்பிண்டு ஸ்நானம் பண்ணி கைகாலம் பக்கத்துல வாசலுக்கு போயிட்டு வந்தாலே கைகால் அலம்புவா. வெளியில எங்கேயாவது ஒரு தூரமா போயிட்டு வந்தா யாராவது மேல பட்டிருப்பா. ஏன் மேல படக்கூடாதுன்னா அது ஜாதியோ மதமோ அந்த ரீதியில கிடையவே கிடையாது. இப்ப கொரோனாக்கு அப்புறம் இது எல்லாருக்கும் புரியும். ஒருத்தர் தொடக்கூடாதுன்னு ஏன் பெரியவா அந்த காலத்துல சொன்னாங்க. ஏன் சொல்லி இருந்தா அப்படின்னா பலவிதமான ஜனங்கள் பலவிதமான இடத்துல இருந்து வரா. அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் தொட்டுந்தா வியாதி பரவுங்கிறது தான் இதுல மூலம். அதை தான் மனசுல வச்சுண்டு யாரையும் தொடாதீங்கோ. இதெல்லாம் சொன்னது எதற்காகனா ஜாதி மதத்துக்காக மட்டும் இல்லை. அவாவா ஸ்வயம் ஒரு வியாதி அவளுக்கு வராம இருக்கிறதுக்காக சொன்னது. அப்ப கிண்டல் பண்ணிட்டு இருந்தா இப்ப கொரோனாக்கு அப்புறம் அவளுக்கு புரியுது. ஓஹோ, தொட்டா வியாதி பரவும், இதற்காக தான் பெரியவாள்லாம் சொல்லி இருக்கா அப்படிங்கிறது. யாரை பார்த்தாலும் ஆச்சாரமே இல்லை, சௌச்சமே இல்லை. 10 நாள் முன்னாடி போட்ட சட்டையை அப்படியே எடுத்து போட்டுக்கிறான், வேட்டியை துவைக்கிறதே கிடையாது. இப்படி ஒரு ஆச்சாரமே இல்லாத ஜனங்களா இருக்கா. தயை இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா ஒரு தயை இருக்கும், ஒரு கருணை இருக்கும். இப்ப எப்படி இருக்குன்னா அந்த கலியில தயையே இல்லை. ரோத்துல ஒருத்தர் பார்க்கிறோம், ஒருத்தர் இடிச்சு கீழே விழுந்திருக்கா, வந்து அவனை தூக்கி விடுங்கோ, அடிபட்டு இருக்கார், கொஞ்சம் தூக்கி விடுங்க, தூக்கி விடுறேளா அப்படின்னா சார் நான் தொடமாட்டேங்கிறோம். ஏன் தொடமாட்டேன், ஏன் என்ன ஆச்சுன்னா உடனே சொல்றா இல்லை சார் தொட்டா போலீஸ் கேஸ் ஆகிடும், அதனாலேயே நான் தொடமாட்டேன். தூக்கி விடணும்னு அவனுக்கு எண்ணம் இருந்தாலும் எதற்கோ ஒண்ணுக்கு பயந்துட்டு தள்ளி போயிடுறான். தய இல்லவே இல்லை, இருந்தாலும் சில காரணங்கள்னால அதை பண்றதும் இல்லை. கலியில அது ஒரு தோஷம். அது மட்டுமா அண்ணா தானம் ந வித்யதே, 1 ரூபா கூட தானமே பண்ண மாட்டான். இந்த கலியில தானம் 1 ரூபா கூட பண்ண மாட்டா. ஜனங்கள் அப்படி இருக்கா. அது மட்டுமா அண்ணா உதரம்பரீனஹா ஜீவாஹா, நிறைய சம்பாதிக்கிறா, பகல்ல கார்த்தாலேந்து ராத்திரி முழுக்க உழைக்கிறா. எதற்காக உழைக்கிறான்னா உதரம்பரீனஹா ஜீவா, தன்னுடைய வயத்தை பார்த்துக்கிறது, தன்னுடைய குடும்ப ரட்சணம், இதற்காக மட்டுமே உழைக்கிறா. வாரகாஹா கூட்டபாரினஹா, நிறைய சுமக்கிறா, நிறைய சம்பாதிக்கிறா, நிறைய பணம் இருக்கு, 1 ரூபா தானம் பண்றதுல எதற்காக இத்தனையும்னா தன்னுடைய குடும்ப போஷணத்துக்கு மாத்திரமே. இப்படி இருக்கா ஜனங்கள். அது மாத்திரமானா மந்தஹா சுமந்தமதயா மந்தபாக்யாக்யுபத்ருதாஹா, ஜனங்களை பார்த்தா சுபாவமாவே ஒரு மந்தமான ஒரு தன்மை இருக்கு. தமோ குணம் எல்லோருக்கும் ஊறி போயிருக்கு. நான் இதை பார்க்கிறேன், பல க்ஷேத்திரங்கள் போனேன், எல்லா ஜனங்களுக்கும் இந்த தன்மை இருக்கு. தமோ குணம் ஊறி போயிருக்கு. எப்படின்னா கார்த்தால எந்த ஃப்ரெஷ்ஷானா இருக்கணும், கார்த்தால எந்த பார்த்தா தூங்கு மூஞ்சியாவே இருக்கான், குளிச்ச பிறகும் அப்படியே இருக்கு. அந்த மந்த சுவாவம் ஒரு ஜீவனுக்கு ஊறி இருக்கு.
ஒரு சுறுசுறுப்பே இல்லை. சுமந்தமதயா மந்தபாக்யாக, அது மாத்திரம் இல்லை, மந்தபாக்யாங்கிறார். அவனுக்கு ஒரு ஒரு அது மட்டும் இல்லை, ஒரு ஒரு பெரிய பாக்கியத்தை அனுபவிக்கிறதுக்கு உண்டான யோகம் இல்லாம இருக்குங்கிறது. எப்படி சொல்றாருன்னா, அது அந்த காலத்துல எப்படி இருந்ததோ தெரியாது, இப்ப பிரவൃத்தியில வச்சு பார்த்தா தெரியும். இப்ப எல்லார்ட்டையும் என்ன இருக்குன்னா, கோடி ரூபா இருக்கு. எங்க இருக்கு சார்? பேங்க்ல இருக்கு. சரி, கையில பர்ஸ்ல இருக்கோ, ஆத்துல இருக்கோ, ஒரு பீரோலன்னா அதுவும் கிடையாது. கோடி ரூபா இருக்கு, 50,000 ரூபாய் இருக்கு, லட்சம் ரூபாய் இருக்கு, எல்லாம் எங்க இருக்குன்னா பேப்பர்ல இருந்தது, இப்ப எல்லார்ட்டையும் போன்ல இருக்கு. எப்படி சந்தோஷப்பட்டுக்கலாம்னா, எங்கிட்ட கோடி ரூபாய் இருக்கு, எங்க இருக்குன்னா போனை காமிக்கிறோம். போனை பார்த்து சந்தோஷப்பட்டுக்க கூடிய காலமாக தான் இருக்கே தவிர, நேர்ல பார்த்து அதை அனுபவிக்கிறதுக்கு உண்டான யோகம் கூட இல்லை. மந்தகா சுமந்த மதயா மந்த பாக்யா, அந்த பாக்கியத்தை அனுபவிக்கிறதுக்கு உண்டான யோகம். அது மட்டுமானா, முன்னாடி நம்ம பெரியவாள்லாம் பணத்தை கை ஆத்துல இருக்கும், செலவு பண்ண மாட்டார், கருமையா இருப்பார். ஆனா ஆத்துல பீரோல இருந்துட்டே இருக்கும். அந்த பணத்தை பார்க்கறதுக்கு பாக்கியம், தொடர்றதுக்கு பாக்கியம். இப்ப என்னன்னா, அது முழுக்க போய் தொடர்றதும் இல்லை, பார்க்கறதும் இல்லை, போன்ல வர அந்த மெசேஜை வச்சுதான் எல்லாம் ஓடும். அது மாத்திரமா, முன்னாடி ஒரு பாட்டி இருப்பா, ஆத்துல இந்த வயசான அம்மா இருப்பா, வைரத்தோடு போட்டு இருப்பா, தொங்க தொங்க போட்டு இருப்பா. எவ்வளவு நாள்னா அந்த பாக்கியத்தை அனுபவிக்கிற அந்த பாக்கியத்தை அந்த பாட்டிக்கு இருந்தது, அதை போட்டு இருந்தா. இப்ப எப்படி இருக்குன்னா, ஒரு காதுல போட்டு இருக்கா அந்த அம்மா. எதை போட்டு இருக்கான்னா, 10 ரூபாய் ஐட்டத்தை போட்டு இருக்கு. 10 ரூபாய்க்கு ஒன்ன போட்டு இருக்கா, டூப்ளிகேட்டை போட்டு இருக்காளே. ஒருவேளை வாத்துல இல்லையோன்னா கோடிக்கணக்கில் இருக்கு. எங்க இருக்கு? எல்லாம் லாக்கர்ல இருக்கு. அனுபவிக்கிறதுக்கு கொண்ட தங்கம் இல்லாம இல்ல, வெள்ளி இல்லாம இல்ல, எல்லாம் இருக்கு. எல்லாம் எங்க இருக்குன்னா லாக்கர்ல இருக்கு. இததான் சொல்றார், மந்தபாக்யா சுபத்ருதாக. இருக்கவே இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு யோகம் இல்லாம இருக்கு ஜனங்களுக்கு. அதையும் தாண்டி நம்ம போட்டுட்டோம்னா, இப்ப இருக்கிற தங்க விலைவாசிக்கு அறுத்து கொண்டு போயிடுவோம். இப்ப இருக்கிற விலைவாசி அப்படி இருக்கு. அத நாரதர் சொல்றார், அந்த அனுபவிக்கிற யோகம் இல்லாம இருக்கு ஜனங்களுக்கு. பாகண்ட நிரதா சந்தஹ விரக்தாக சபரிக்ரஹாக. இத்தனையும் விட்டு இருக்கா ஜனங்கள். சரிய சுயமா ஒரு ஆனந்தம் இருக்கோ அப்படின்னா எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு விரக்தி அடைஞ்சது போல முகத்துல பாவம், ஒரு சந்துஷ்டி, ஆனந்தம், நிம்மதி எதுவுமே இல்லை. இப்ப இந்த காலத்துல பார்த்தோம்னா கோடி கோடியா சம்பாதிக்கிறா, ஆனா எதுவுமே இல்லை. ஆத்துல பார்த்தா எப்பொழுதும் துக்கம். பையன் ஒரு ரூம்ல இருக்கான், பொண்ணு ஒரு ரூம்ல இருக்கா, அம்மா ஒரு பக்கம் இருக்கா, அப்பா ஒரு பக்கம் இருக்கா, 4 பேரும் 4 போனை வச்சுன்னு ஒவ்வொரு பக்கம் இருக்கா. ஆனா அந்த காலத்துல எதுவுமே இல்லை. நம்ம பெரியவாள்லாம் இருக்கிறத வச்சு உபஜீவனம் பண்ணிட்டு இருந்தா, ஆனா ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருந்தா. சொல்பமாக இருந்தது, ஆனந்தம் இல்லை. இப்ப நிறைய இருக்கு, பகுவா இருக்கு, ஆனா எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு பாக்கியம் இல்லாம ஒவ்வொரு இடத்துல இருக்கு. ஆனா ஒருத்தர் கூட ஒண்ணு சேர்ந்து அனுபவிக்க முடியாதபடிக்கு இருக்கு அந்த சந்தோஷத்தை. எல்லாருக்கும் என்னன்னா துக்கம் தலைக்கு மேல இருக்கு. ஒருத்தர் போய், சார் நீங்க நிம்மதியா இருக்கேலா, நன்னா இருக்கேலா அப்படின்னு கேட்டா, ஓ நன்னா இருக்கேனே, பேஷா நன்னா இருக்கேன், ஃபைன் சாருங்கிறான். உண்மையிலே நீங்க நன்னா இருக்கேலான்னு 2ஆம் தரம் கேட்டா, ஆமா சார் ரொம்ப நன்னா இருக்கேன். இல்ல சார் நீங்க உண்மையிலே சௌக்கியமா இருக்கேலா, உங்களை பார்த்தா அப்படி தெரியலையேன்னு கேட்டா, ரூமுக்குள்ள அழிச்சுட்டு போய் நம்ம கழுத்தை கட்டிண்டா அவன் அழறான். சார் நீங்க சொன்னதுதான் யதார்த்தம், எனக்கு கோடிக்கு துக்கம் இருக்கு, சொல்ல முடியல. அவனுக்கு யாராவது இப்படி கேட்பாளா, அதை சொல்லுவோமான்னு காத்துட்டு இருக்கான். அவ்வளோ துக்கம் இருக்கு. அதை சொல்றார் நாரதர், விரக்தாக சபரிக்ரஹாக. யார்ட்டையும் சந்தோஷம் இல்லை, துக்கம் இல்லை, எதையோ ஒன்று பறி கொடுத்தது போல விரக்தர்களா இருக்கு. அது மட்டும் இல்ல, தருணி பிரபுதாகேகே. குடும்பத்தை யார் நிர்வாகம் பண்றான்னா, சின்னவாளா இருக்கக்கூடிய பெண்கள் நிர்வாகம் பண்ற. இது இப்ப வரல, இதெல்லாம் அந்த காலத்திலே வந்துருக்கு. சின்ன பெண்களா இருக்கிறவா ஆட்டை நிர்வாகம் பண்ணுவான்னு நாரதர் சொல்றாரு. எப்ப? 5000 வருஷம் முன்னாடி சொல்றாரு. அது மட்டுமானா, சியாலகா புத்திதாயகா. எல்லாருக்கும் பக்கத்துல இருந்து கீ கொடுக்கறது யாரா இருப்பா, நிர்வாகம் பண்றது யாரா இருப்பான்னா மச்சினனா இருப்பாங்க. இப்ப எல்லார்கிட்டையும் இருக்கே. இதை அன்னைக்கே சொல்றாரு, எவ்வளவு வருஷம் முன்னாடி அதை கணிச்சு சொல்லியிருக்கார். சியாலகா புத்திதாயகா. இது போல லோகம் முழுக்க சுத்தி வந்தேன்,
இது போல ஒரு அவஸ்தை லோகம் முழுக்க இருக்கு. எங்கேயுமே நிம்மதி இல்லை, மந்த பாக்கியாளா இருக்கா ஜனங்கள். ஒரு அவாகிட்ட ஒரு முகத்துல ஒரு உல்லாசம் இல்லை, சந்தோஷம் இல்லை, துக்கம் தான் இருக்கு. இப்படி எல்லாத்தையும் சொன்னா இதுலேருந்து இது இப்படி இருக்கிற ஸ்திதியில மனசு எனக்கே வருத்தமா போச்சு. தத்ராச்சாரியம் மயா திருஷ்டம் ஸ்ரூயதாம் முனீஸ்வராஹ ஏகாது தருணி தத்ர நிஷன்னா கிண்ண மானசா. இந்த நினப்புல நான் வந்துட்டு இருக்கிற காலத்துல க்ஷேத்ராடனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். பார்த்தா ஒரு அதிசயம் என் கண்ணில் பட்டது. என்ன அதிசயம்னா, ஒரு யுவதியான ஒரு பொம்மநாட்டி, அவனுக்கு அந்த பொம்மநாட்டிக்கு குழந்தைகள் யாருன்னா 2 வயசானவன், விருத்தாளாக 2 குழந்தைகள், யுவதியாக ஒரு பொம்மநாட்டி. எங்க இருக்கான்னா தூரக்க இருக்கா. இப்படி இருக்கிற அவளை பார்த்தோன்னே என் மனசுல என்ன தோணித்து, நம்ம கண்ணில் தான் ஒழுங்கா படலையோ அப்படின்னு நினைச்சு பக்கத்துல போய் பார்ப்போம்னு பக்கத்துல போய் பார்த்தேன். பக்கத்துல வர வரதான் தெரியறது, என் மனசுல பட்டது சரிதான். அந்த பொம்மநாட்டி யுவதியா இருக்கா, அந்த குழந்தைகள் 2 பேரும் வயசானவாளா இருக்கு. இது லோக விலட்சணமாச்சு. அம்மா சின்னவளா இருந்தா குழந்தைகள் அதை விட சின்னவாளான்னு இருக்கணும். ஆனா அவ வயசானவாளா இருக்கா. இந்த 2 குழந்தைகளும் ஏன் இப்படி ஆனான்னு மனசுல ஒரு எண்ணம் எனக்கு. அப்படி நினைச்சுட்டு இருக்கிற காலத்திலேயே அந்த அம்மா என்னை கையை தட்டி கூப்பிடுறாங்க, வாங்கோன்னு. भो सादो क्षणं तिष्ठ मच्चिन्तामपि नाशया दर्शनं तव लोकस्य सर्वता गहरं परम. அந்த அம்மா என்னை கையை தட்டி கூப்பிட்டா, சுவாமி இங்க வாங்கோ, எங்களுடைய கஷ்டத்திலிருந்து எங்களை விடுபடுத்தி கொடுக்கணும். உடனே அவர் சொன்னார், அம்மா இது லோக விலட்சணமா இருக்கே, நீ யுவதியா இருக்கா, இவா 2 பேரும் வயசானவாளா இருக்கா, யார் நீன்னு ஒரு கேள்வியை கேட்க உங்க மனசுல பட்டது சரிதான். நான் அம்மா, இது 2 என்னுடைய குழந்தைகள். அகம் பக்தி ரீதி ரிதிக்யாதா இமோமே தனயோ மதோ. உன் பேரு பக்தி. இது யாருன்னா ஞானம் வைராகியம்னு சொல்லக்கூடிய 2 குழந்தைகள். பக்தியினுடைய குழந்தைகள் ஞான வைராகியம். அது இருக்கட்டும்மா, நீ யுவதியா இருக்க, இவா 2 பேரும் வயசாரத்துக்கு வயதானவாளா இருக்காளே, அதற்கு காரணம் என்ன? ஞான வைராகிய நாமானோ காலயோகேன ஜக்ஞிரே. அதற்கு ஒரு காரணம் இருக்கு. உத்பன்னா திரவிடே சாகம் விருத்திங் கர்நாடகே கதா क्वचित् क्वचिन् மகாராஷ்டிரே குர்ஜரே ஜீர்ணதாங்கதா. நம்மா சொல்றா, நான் உற்பத்தியானது எந்த இடத்துலன்னா திரவிட தேசத்துல உற்பத்தியானது. திரவிட தேசம்னா கேரளா, தமிழ்நாடு, இதற்கு திரவிட தேசம். இந்த திரவிட தேசத்துல உற்பன்னா திரவிடேச்சாகம் விருத்திங் கர்நாடகே கதா. உற்பத்தியானனா எங்க அபிவிருத்தியானேன்னா கர்நாடக தேசத்துல அபிவிருத்தியான. கொச்சின் கொச்சின் மகாராஷ்டிரே, மகாராஷ்டிர தேசத்துல இன்னும் கொஞ்சம் அபிவிருத்தியானே. அதற்கப்புறம் என்ன ஆச்சுன்னா குர்ஜரே ஜீர்ணதாங்கதா. குஜராத் பிரதேசம் போனேன், அப்படியே ஜீர்ணமாக ஆரம்பிச்சு, பக்தி மலிஞ்சு போயிடுத்துன்னு அர்த்தம். காண கிடைக்காம போயிட்டேன் நான். இதுதான் என்னுடைய விஷயம். இப்படி தோன்றி நான் அப்படி மறைஞ்சேன். இந்த தன்மையை அடையறதுக்கு அதுதான் காரணம். இந்த ஸ்திதியில நாங்க இப்ப இருக்கோம். ஆனா இப்படி நான் அப்படி குஜராத் பிரதேசத்திலேருந்து நேரடியாக பிருந்தாவன பிரதேசம் போனேன், உத்தரப்பிரதேசம் போனேன். போனா பிருந்தாவனம் புனப்பிராப்ய நவீனேவ ஸ்வரூபினி. அப்படி பிருந்தாவனத்துல கால் எடுத்து வைக்கிறேன். வச்சா என்ன ஆச்சுன்னா, நானும் வயசான தன்மையில தான் இருந்தேன். அந்த காலை எடுத்து இந்த பிருந்தாவன பூமியில வச்சேன். நான் யுவதியா மாறிட்டேன். நான் ஒரு தருணியாக மாறினேன். அந்த இடத்துல என்னுடைய குழந்தைகள் என்ன ஆச்சுன்னா, நான் தருணியா இருந்தேன், அந்த 2 பேரும் அதே விருத்த ஸ்வரூபர்களாகவே இருந்துட்டு இருக்கா, ஞான வைராக். எந்த பிருந்தாவனம்னா பிருந்தாவனஸ்ய சம்யோகாத் புனஸ்துவம் தருணீனவா தன்யம் பிருந்தாவனம் தேன பக்திஹி நிருத்யதி யத்ரசா. அன்னைக்கு சொன்னார் நாரதன் இல்ல, இந்த பக்தி தேவி சொன்னதில்ல. இன்னைக்கு நம்ம பிருந்தாவனம் போனோம்னாலும் அந்த பக்தி தாண்டவம் ஆடுறதை இன்னைக்கும் பார்க்கணும்.
ஏதோ புராணாந்தரங்கள்ல சொன்னதாக இருக்கக்கூடிய பிருந்தாவனம் இல்லை. இப்ப போனா பார்க்கலாம். இப்ப போனா என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஊர் மாறி இருக்கலாம், ரோடு மாறி இருக்கலாம், பல கட்டடங்கள் வந்திருக்கலாம். நம்ம குருநாதர் சொல்வ, என்னதான் இருந்தாலும் அந்த கிருஷ்ணன் நடந்த மண்ணை மாற்ற முடியாதுன்னு. எதுவா இருந்தாலும் அவன் நடந்த மண்ணுக்கு மேலதானே இத்தனையும் கொண்டு வருது. என்ன வேணா கட்டடம் கட்டலாம், பெரிய வீடு கட்டலாம், பில்டிங் கட்டலாம். எது இருந்தாலும் இந்த ராமேஸ்வரத்துக்கு எப்படி ஒரு சொல்றோம், ரகுவீர பதன்யாச பவித்ரீகிருத பாம்சவேன்னு எப்படி ராமேஸ்வரத்துல அந்த ராமர் பாதம் படாத இடம் இல்லைன்னு சொல்றோமோ, அதுபோல இந்த பிருந்தாவனம் நவகானன் சொல்லக்கூடிய அந்த பிரதேசம் முழுக்க பகவான் மாடுகண்ணை மேய்ச்சிண்டு அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரதேசம் போய் மாடுகண்ணை மேய்ச்சான்னு சரித்திரம். அப்படி இருக்கக்கூடிய அந்த பிருந்தாவன பிரதேசம் இருக்கே, அதுல பகவான் நடந்த இடத்தை யாராலையும் மாற்ற முடியாது. மேலதானே எதை வேணா கட்ட முடியும். அந்த சாநித்தியம் நித்தியதாரேங்கிறால் மேல துருவச்சரித்திரத்துல எங்க போய் அந்த துருவசுவாமி தபஸ் பண்ணார்னா, மதுவனம்ங்கிற இடத்துல போய் தபஸ் பண்ணா. பிருந்தாவனத்துல யமுனா தீரத்துல மதுவனத்துல எந்த மதுவனம்னா சாநித்தியம் நித்தியதா ஹரேஹே, இந்த பகவானுடைய சாநித்தியம் எப்பொழுதும் விளங்கக்கூடிய அந்த பிருந்தாவனத்துல மதுவனம் அப்படிங்கிற இடத்துலங்கிற அப்படி சாநித்தியம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஸ்தலமான பிருந்தாவனம் அன்னைக்கு இல்லை இன்னைக்கு போனாலும். அப்படி போனோம்னா நம்மளுடைய குருநாதர் கட்டி இருக்கக்கூடிய அந்த ஆசிரமம் எங்க இருக்குன்னா, பாணிகாட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு. அங்க பகவத் சாட்சா்காரமான மகான்கள் 3 பேர் இருந்திருக்காங்க அந்த இடத்துல. இப்ப நம்ம ஆசிரமம் இருக்கிற இடத்துல அதுல அந்த பரிக்கிரமா மார்க் ஒட்டினாப்புல ஆசிரமம் இருக்கு. ஷாம்குட்டின்னு பேர் அந்த இடத்துக்கு. நம்ம ஆசிரமம் தமிழ்ல எழுதி இருக்கு பரிக்கிரமா மார்க். அது என்ன விசேஷம்னா, அந்த பரிக்கிரமா மார்க்ல எதற்காக குருநாதர் அங்க வாங்கியிருக்காருன்னா, அந்த ஏகாதசி வந்ததுன்னா தசமி ராத்திரியிலேருந்து கூட்டம் வர ஆரம்பிச்சு. என்னன்னா பரிக்கிரமா பிரதட்சணம் உட்கார்ந்த இடத்துல இருந்தே, அதுவும் இந்த பிருந்தாவன துவாதசி, இந்த கார்த்திகை ஏகாதசி, அது போல ஏகாதசிகள்லாம் உத்தான ஏகாதசி, சயன ஏகாதசி எல்லாம் வந்ததுன்னா தலை மட்டுமே இருக்கும் அந்த பரிக்கிரமா மார்க்கத்துல. லட்சக்கணக்கான ஜனங்கள் காரகோணம் மதுரா ரோட்ல விட்டு பிரதட்சணம் பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு போனா பார்க்கலாம். அதை விட ஆச்சரியம் என்னன்னா, இந்த 14 கிலோமீட்டர் பிரதட்சிணம் பிருந்தாவனம், அதுல ஒவ்வொரு நமஸ்காரம் ஒரு இடத்துக்கு பண்ணுவா. அப்படி எந்திருப்பா, நமஸ்காரம் பண்ணுவா. கால் மாட்டுல 100 கல் இருக்கும், தலைமாட்டுல 100 கல் இருக்கும், ஒரு 2 கல் இருக்கும். என்ன தாத்பரியம்னா, ஒவ்வொரு இடத்துக்கும் 100 நமஸ்காரம், 108 நமஸ்காரம் பண்ணிட்டு போறது. நம்மளால ஒரு நமஸ்காரம் ஒரு தடவை பண்ணி எந்திருக்கிறதே முடியல நம்மளால. ஆனா ஒவ்வொரு இடத்துக்கும் 100 நமஸ்காரம் பண்ணிட்டு போனோம்னா அவளுடைய மனோபாவம் எப்படி இருக்கணும், அவளுடைய பக்தி எப்படி இருக்கணும். அப்பேற்பட்டதான பக்தி இன்னைக்கும் திளைச்சு இருக்கு அந்த பிருந்தாவன பிரதேசம். இதை விட ஒரு ஆச்சரியம், இது 14 கிலோமீட்டர். இதாவது 14 கிலோமீட்டர், அங்கேருந்து 30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போனோம்னா கோவர்தனம், கிருஷ்ணன் தூக்கின அந்த கோவர்தனம் இருக்கு. எந்த ஸ்திதியில இருக்குன்னா பாதிதான் இருக்கு. அதை ஏகநாதர் தன்னுடைய அபங்கத்துல சொல்றார். ஏன் பிருந்தாவனத்துல கோவர்தனம் இத்துணுண்டா இருக்குன்னா அதற்கு அவர் காரணம் சொல்றார். ஏகநாதி பாகவதம் பண்ண ஏகநாதர் சொல்றார் தன்னுடைய அபங்கத்துல, அது பெருசாக தான் இருந்தது. கோபர்கள், மாடுகண்கள் எல்லாரும் உள்ள போய் நிக்கிற அளவு பெருசா அந்த கோவர்தனம். இந்த ஆயர்பாடியே உள்ள போய் இருக்குன்னா எப்பேற்பட்ட கோவர்தனமா இருந்திருக்கணும். அந்த கோவர்தனம் அவ்வளவு பெருசுதான். அது ஏன் இப்ப சின்னதா இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டா அதற்கு பதில் சொல்ற, அது பெருசாக தான் இருந்தது. கண்ணன் குழல் ஊதினானே, அதுல ஒவ்வொன்னும் மறந்து போச்சு. அந்த ரவிமண்டல ஸ்தாலதா ஸ்தப்தகோயே, சந்திரன் மெய் மறந்து நிற்கிறான். கிழக்கேந்து வந்த நதி அப்படியே பாதியில நின்னுது அந்த குழலோசையை கேட்டு. மயில்கள்லாம் நிருத்தியம் பண்றது, தோகையை விரிச்சு ஆடி அப்படியே நிற்கிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியத்தை மறந்து நிற்கிறது. தன்னை மறந்து இந்த காரியங்கள்லாம் இருக்கு. எதனாலன்னா பகவானுடைய அந்த வேணுகானத்தினால. அப்படி ஒவ்வொரு லீல நடக்கிறது அந்த வேணுகானம் பண்ற காலத்துல. அதே போல இந்த கோவர்தனம் என்ன ஆச்சுன்னா பகவானுடைய அந்த குழலோசையை கேட்டு உருகி போயிடுத்தான்.
அதற்கு முன்னாடி மட்டும் பெரிய ரூபத்துல இருந்தது அந்த கோவர்தனம். பகவானுடைய இந்த குழல் ஓசையில ரம்யமான அந்த நாதத்தை கேட்டு உருகி போயிடுது. அது எந்த நிலையில உருகி நிக்கிறதோ அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கிற கோவர்தனம். பிருந்தாவனம் சின்ன பரிக்கிரமா, அந்த கோவர்தனம் 26 கிலோமீட்டர் பெரிய பரிக்கிரமம். இன்னைக்கு போனாலும் பார்க்கலாம். உள்ள பண்ணக்கூடிய ஒரு பரிக்கிரமா ஒண்ணு இருக்கு, அது ஒரு 6 மணி நேரத்துல பண்ணிவிடலாம். பெரிய பரிக்கிரமா பண்ணணும்னா ஒரு 8 மணி நேரத்துக்கு மேல ஆகும், 8 இல்ல மேலேயே ஆகும். இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கா. இது என்ன ஆச்சரியம்னா, இந்த 14 கிலோமீட்டர்ல இந்த 26 கிலோமீட்டரை இன்னைக்கும் பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கா. எப்படி பண்றா அப்படின்னா, வருஷ கணக்குல பண்றா. இன்னைக்கு வந்து 108 கல்லு, இது அப்படியே தொடர்ந்து போற மட்டும் போகும். ஒரு ஏகாதசிக்கு வருது, இல்ல தொடர்ந்து பண்றது, பண்ணிட்டு அந்த இடத்துல அடையாளத்தை வச்சுட்டு கிளம்பி போயிடுறது. திருப்பி அடுத்த ஏகாதசிக்கு வருது, அந்த அடையாளத்துல இருந்து கண்டினியூ பண்றது. சார் உங்களுக்கு இதுல முடிவே கிடையாத, எண்டே கிடையாத, இது எப்ப பூர்த்தி பண்றதா இருக்கேன்னா, அவ என்ன சொல்லுவா அதற்கு பதில்னா, இதை இப்ப சீக்கிரம் முடிச்சு என்ன பண்ண போறோம்னு கேட்பா. நம்மள மாதிரி கிடையாது அவளுடைய மனோபாவம். இதை இப்ப சீக்கிரம் முடிச்சு என்ன பண்ண போறோம், நமஸ்காரம் பண்றதுக்காகவே இந்த வாழ்க்கை இருக்கட்டுமேம்பா. இந்த பக்தி நம்ம பக்கத்துல கிடையவே கிடையாது. இதை வருஷ கணக்கா பண்ணுவா. என்னைக்கு முடியறதோ முடியட்டும், அதற்கு ஒரு அந்தமே வேண்டாம். இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இதை விட என்ன ஆச்சரியம்னா, ஒரு அவன் நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். அந்த சேட்டு பின்னாடி பார்த்தா பிஎம்டபிள்யூவும் ஆடியும் பின்னாடியே வரும் கார். என்னன்னா, அவன் கோட்டீஸ்வரன், ஆனா நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். தன்னுடைய ஸ்டேட்டஸ் தகுதி எல்லாத்தையும் விட்டுட்டு நமஸ்காரம் பண்ணுவா. பல வருஷ காலம் பண்ணுவா. அதுவும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு 108 நமஸ்காரம். இப்படியெல்லாம் பக்தி நம்ம பக்கம் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி பக்தி பண்ணுவா சிலர் இருக்கலாம், வேண்டாம் பேருக்கு சொல்ற அளவு தான் நம்ம பிரதேசத்துல இருந்திருக்கா. இப்படி ஒரு பக்தி இருக்குன்னு நம்மளுக்கு காமிச்சு கொடுத்தது யாருன்னா, நம்மளுடைய கிருஷ்ணபிரேமி அண்ணா தான். இந்த மாதிரி பக்தி நம்ம தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு பக்தி இருக்குன்னு கொண்டு வந்து சேர்த்தது நம்மளுடைய அண்ணா கிருஷ்ணபிரேமி மகாராஜ் இருக்காளே, அவாதான் இப்படி ஒரு பக்தி இருக்குங்கிறத காமிச்சா. அதற்கு முன்னாடி மட்டும் இருந்திருக்கலாம், அது பிரகாசம் இல்லாம இருந்தது. ஆனா அதை பிரவச்சனம் மூலியமாக, தன்னுடைய பக்தி மூலியமாக, கிரந்த மூலியமாக லோகத்துக்கு எடுத்து காமிச்சது யாருன்னா நம்மளுடைய அண்ணா, ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா தான். அவ இல்லாட்டி இன்னைக்கு இந்த மார்க்கத்துல நிறைய பேர் இருக்கா, பிரகாசிக்கிறா. அவளுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னா மூலம் அண்ணா போட்ட விதை. அப்பேற்பட்டதான பக்தி இருக்கக்கூடிய பிரதேசம் பிருந்தாவனம். அன்னைக்கு இல்லை இன்னைக்கு. அந்த பிருந்தாவனத்துக்கு போய் காலை வச்சேன், நான் யுவதி ஆயிட்டேன், என்னுடைய குழந்தைகள் அப்படியே இருக்கு. இது அந்த பக்தி தேவி எடுத்து சொல்ல, மேல என்ன பண்றதுன்னு புரியல. நான் இதுலேருந்து விடுபடணும், என்னுடைய குழந்தை என்ன பண்ணலான்னு அழ. நாரதர் சொன்னார், இதற்கு ஏதாவது ஒன்று பண்ணி பார்ப்போம். இது அத்தனைக்கும் என்ன காலம், என்ன காரணம் அப்படின்னா, இந்த கலினா, கலினா அதர்மமித்ரேனா, முன்னாடியே சொன்னாரு, கலியினுடைய தோஷம்தான் இவ அப்படி ஆயிட்டான். இதுலேருந்து இவாளை விமோச்சனம் எப்படி கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியலையே. உடனே அவர் சொன்னார், கலியை திட்டாதன்னர். மித்த யுகத்துக்கும் கலிக்கும் ஸ்பெஷல் தன்மை ஒன்று உண்டு. மித்த யுகத்துக்கெல்லாம் என்னன்னா, நீ தப்பு பண்ணும் நினைச்சாலே பாபம் வந்துடும். புண்ணியம் பண்ணினாதான் புண்ணியம் வரும். ஆனா கலியில் எப்படின்னா, தப்பு பண்ணினாலே பாபம் கம்மி பர்சன்டேஜ். புண்ணியம் எப்படின்னா, புண்ணியத்தை நினைச்சாலே புண்ணியம் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இது கலியின்ல பகவான் கொடுத்த ஒரு, எப்படி சொல்றது, ஒரு சலுகை. அவன் அதற்கு மேல அவனுடைய யுகத்துல அவன் இருக்கான், அவன் அப்படிதான் இருப்பான். நீ கலியை போய் திட்டினேன்னா, அதனால கலி அவனுடைய தர்மத்துல தான் இருக்கான், அவனை திட்டாத. கலி சொல்ல போனா கொஞ்சம் பண்ணாலே இதை நீ கெட்டதுக்கு எடுத்துக்காதபடிக்கு நாமத்துல இதை அப்ளை பண்ணி வச்சுக்கணும். எப்படின்னா, ஒரு நாமா பண்ணாலே நிறைய நாமாக்கள் பண்ண புண்ணியம் இந்த கலி. அப்ப என்னன்னா, கெட்டதுக்கு வச்சுக்காம நல்லதுக்கு வச்சுட்டோம்னா இந்த கலியை போல உபகாரம் வேற யாருமே கிடையாது. அதனால கலியை திட்டாதம்மா, அவன் யுக தர்மத்தை தான் செய்யறான். அயந்து யுக தர்மோகி வர்த்ததே கஸ்ய தூஷணம், அவனை தூஷணம் பண்ணாத. இதெல்லாம் பார்த்துட்டு பகவான் நின்றுட்டு தானே இருக்கான். அவனுக்கு இதெல்லாம் தெரியுமோனோ, நீ கலியினுடைய தோஷம்ங்கிற, அதெல்லாம் பார்த்துட்டு பகவான் நின்றுட்டு தானே இருக்கான். நீ அதனால கவலைப்படாத, இதுலேருந்து அவளை நான் வெளியில கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, கீதா பாட்டைர் முகுர் முகுகு பக்கத்துல உட்காத்தி வச்சுட்டு வேத சிரசான உபனிஷத் பாகங்களை திருப்பி திருப்பி பாராயணம் பண்றது, பகவான் தன் வாக்குலேருந்து உபதேசம் பண்ண அந்த கீதையை படிக்கிறது. இது போல திருப்பி திருப்பி ஒரு தடவை இல்ல, முகுர் முகுகு திருப்பி திருப்பி பண்ற.
பண்ணினா என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தைகள் அதே அதே நிலையில தான் இருந்துட்டு இருக்கா. உடனே பார்த்தார், இது இப்படி இருக்கு, இதுல இருந்து எப்படி வெளியில வரதுன்னே அவருக்கு தெரியல. வேதாந்த பாட்டம் சொல்லி பார்க்கிறார், வேதத்தினுடைய சிரசான உபனிஷத் பாடியாச்சு, படிச்சாச்சு, இத்தனை பண்ணியும் விமோசனம் ஆகல, கீதையும் படிச்சாச்சு, எப்படி வெளியில வருது அப்படிங்கிறது தெரியாத காலத்துல உடனே பார்க்கிறார், இந்த குழப்பத்தை மனசுல வச்சுட்டு தான் க்ஷேத்ராடனம் போனேன், இந்த அவசரத்தை பார்த்தேன், இந்த அவசரத்திலேருந்து அவளை வெளியில வரதுக்கு பிரயாசப்பட்டேன், அதுவும் நடக்கல, இந்த அவஸ்தையிலேருந்து அந்த 2 குழந்தைகள் பக்தி ஞானத்தை எப்படி கொண்டு வருது, இதை கேட்கறதுக்காக தான் உங்களை பார்க்கறதுக்காக பதரிகாசிரமம் வந்து. இந்த அத்தனை கதையும் அந்த நாரத சுவாமி சனகாதிகள்கிட்ட சொல்றார். உடனே சனகாதிகள் பார்க்கிறா, இதற்கு போய் இவ்வளவு கஷ்டப்படுவாளான்னு. இவர் இவ்வளவு பெருசா சொல்றார். உடனே அவா சொல்றா, நீங்க கஷ்டமே பட வேண்டாமே, ஒரு காரியம் பண்ணா இதுல இருந்து விமோசனம் அடைஞ்சுள்ளாமே. எந்தெந்த ஒரு காரியம்னா, யஸ்ய ஸ்ரவண மாத்ரேன பக்திஹி கரதலே ஸ்திதே. எந்த ஒரு புஸ்தகத்தை ஒரு தடவை வாசிச்சாலே, சகர்மாத்ரேன ஒரு தடவை, திருப்பி திருப்பி எல்லாம் நீங்க பண்ணேன்னு சொன்னேன் அவசியமே கிடையாது. சகர்மாத்ரேன என்ன ஆகும்னா, முக்திஹி கரதலே ஸ்திதே, வாங்கி பாக்கெட்ல போட்டுன்னு கையில வாங்கிட்டு ஆத்துக்கு வந்துள்ளான். அப்பேற்பட்டதான ஒரு கிரந்தம் இருக்கு. என்னதுன்னா ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற கிரந்தம் இருக்கே. ஏகம் பாகவதம் சாஸ்திரம் முக்திதானேன கர்ஜதி. கர்ஜனை பண்ணிட்டு இருக்கு. என்ன கர்ஜனைன்னா, முக்திங்கிற ஒரு கர்ஜனையை பண்ணிட்டு பிரகாசிச்சுட்டு இருக்கு பாகவதம்ங்கிற ஒரு புராணம். அதை விட்டுட்டு நீங்க வேறெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேளே, முயற்சி பண்ணிட்டு இருக்கேளே. அதனால அந்த பாகவதம் தான் இதற்கு ஒரே விமோசனம். கதா பாகவதஸ்யாபி நித்யம் பகவதி யத்கிருஹே. பவனம்னா எது பவனம்னா, மகான்கள் பாதம் படாத வீடு பவனமே கிடையாது. வீடு கிடையாது, பவனம் கிடையாது. அதுபோல ஒரு வீட்டுல பாகவத புஸ்தகம் இருந்ததுனாலே சகல சமிருத்தி இருக்குங்கிறதாக அர்த்தம். நித்தியபடி ஒருத்தன் பாகவதம் வாசிச்சான்னா அவனுக்கு மங்களம் அவனை தேடி வருது. தத்கிருகம் தீர்த்த ரூபம் ஹி வசதாம் பாபநாசனம். அப்படி ஒருத்தன் பண்ணினான்னா அவனுக்கு பாபம் வராது. தீர்த்தம்னு தனியா கங்கைக்கோ புண்ணிய நதிகளுக்கோ போக வேண்டாம். தத்கிருகம் தீர்த்தம், அந்த வீடே தீர்த்தமாக மாறுறது, புண்ணியஸ்தானமாக மாறுறதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, அஸ்வமேத சஹஸ்ராணி வாஜபேய சதானிச்ச. 1000 அஸ்வமேத புண்ணியத்தையும் எடுத்துக்கிறது. வாஜபேய சதானிச்ச, வாஜபேயாகங்கள் 100 பண்ண புண்ணியமும். இதெல்லாம் எதற்கு துல்லியம்னா, சுகசாஸ்திர கதாயாச்ச 2 மணி நேரம் கதை கேட்கிறோமே, இதற்கு துல்லியமாக யஜ்ஞயாகாதிகளை சொல்ற. இப்ப அதெல்லாம் கம்மியா கஷ்டப்பட்டு பண்றோமே, அதெல்லாம் கம்மியா, அப்படி அர்த்தம் கிடையாது. இதனுடைய உயர்வை தெரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பாகவதம் நம்மளுக்கு சுலபமா கிடைக்கிறது. அப்படி பார்க்கணும் இத. அஸ்வமேத சுகசாஸ்திர கதாயாச்ச கலோ நார்கதி ஷோடசீம். அதனால இந்த பாகவதம்னு இருக்கே, இதை எடுத்து நீங்க படிச்சேலேயானா அந்த பாகவதம் இவாளுக்கு கிழத்தன்மையை போக்கும், நல்ல சொரூபத்தை கொடுக்கும். அதனால அதை நீங்க பாராயணம் பண்ண சொல்லுங்கோ, பாராயணம் பண்ணுங்கோன்னு சொல்ல. துர்லபேனைவ கதா லோகே ஸ்ரீமத் பாகவதோத்பவா கோட்டி ஜன்ம சமுத்தேன புண்ணியேனைவ துலப்யதே. கோட்டி ஜென்ம புண்ணியத்தினால கடக்கக்கூடியது இந்த பாகவதம். இப்படி அதனுடைய பெருமைகள்லாம் எடுத்து இந்த சனகாதிகள் சொல்ல உடனே இவா இங்க பாகவதத்தை பாராயணம் ஆரம்பிச்சுட்டா. சப்தாக கிரமத்துல இந்த சனகாதிகள் அந்த பதரிகாசிரமத்துல இந்த பாகவத்துல காயக்க ரூபமா சொல்ல ஆரம்பிச்சுட்டா. இந்த கிரந்தத்தை ஆரம்பிச்சு பெருமையா சொல்றா, பாகவத சப்தாகத்தையும் ஆரம்பிச்சா. இப்படி வா இங்க ஆரம்பிச்சதுதான் தாமசம். எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து அழுதுன்னு இருக்கிற அந்த பக்தி தேவி தன்னுடைய குழந்தைக்கு விமோசனம் கிடைக்காதான்னு அழுதுன்னு இருக்காளே.
என்னாச்சுன்னா அந்த சப்தாகம் ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கு. பார்த்தா அந்த 2 வயசான ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த 2 குழந்தைகளுக்கும் ரூபம் மாறிண்டே வருது. பக்தி சுதௌ தௌ தருணோ கிரகீத்வா பிரேமைக ரூபா சகதா விராசீத் ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே நாதேதி நாமானி முகுர்வதந்தி. இந்த சொரூபம் முழுக்க மாறினது. உடனே இந்த ஆச்சரியத்தை அவளுக்கு தெரியறது, ஏதோ ஒரு காரணத்தினால இவாளுக்கு இந்த விமோச்சனத்தை அடைஞ்சான்னு தெரிஞ்சுண்டு, இது அத்தனையும் ஞானத்தினால தெரிஞ்சுன்னு தன்னுடைய 2 குழந்தைகளை கையில பிடிச்சுண்டா நேரா இந்த சத்சங்கம் நடக்கக்கூடியதான அந்த பதரிகாசிரமத்துக்கு இந்த பாகவத பக்தி தேவி வந்து நிற்கிறார். குழந்தைகளும் யுவா ஆயாச்சு, தனக்கும் தருணி பிராயத்துல இருக்கா. நேரா நடக்கக்கூடிய அந்த பத்ரிகாசிரமம் வந்தா பார்த்தா கோடி ரிஷிகள் உட்கார்ந்துட்டு இருக்கா. ஏன்னா கதை சொல்றது யாருன்னா இந்த சனகாதிகள் சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா அவ யார்த்தையும் பேசக்கூட மாட்டா. அவா வாக்குனால பாகவதம் ஒரு சத்சங்கம் கிடைச்சிருக்கு. யாருக்கு சொல்றா? நாரதர்கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்கா. அவர் சொல்ற வியாஜத்துல கோடி ரிஷிகள் அங்க தபஸ் பண்றதுக்கு வந்த ரிஷிகள் கேட்டு இருக்கா அந்த சப்தாகத்தை. பார்த்தா குண்டூசி குத்த இடம் இல்லை. அந்த இடத்துக்கு இந்த பக்தி தேவி வரா. வந்து பார்த்தா எப்படி வரான்னா கையில் அந்த யுவாக்களான அந்த 2 பக்தி ஞானம் வைராக்கியம் ஞானம் 2த்தையும் அழைச்சுண்டு நேரா வரா. உட்கார்றதுக்கு இடம் இல்லை. வரும்போதே வாக்குல நாமத்தோட வரா. ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே நாதேதி நாமானி முகுர்வதந்தி. திருப்பி திருப்பி இந்த நாமாக்களை சொல்லிட்டு குழந்தைகளோட வந்து நிற்கிறா. உட்கார்றதுக்கு இடம் இல்லை, நிற்கிறதுக்கு இடம் இல்லை. அங்க இருக்கிற ரிஷிகள்லாம் பேசிக்கிறா. யார் இவா? பக்தி ஞான வைராக்கியம் ஏன் வந்திருக்கா, எதற்கு வந்திருக்கா, இந்த கதையெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறா. பேசி முடிச்சுட்டு அந்த பக்தி தேவி சொல்றா, நான் அப்படி உட்காந்து கேட்கலாம், உட்காந்து கேட்கலான்னு பார்த்தா இங்க இடமே இல்லையே. உடனே இந்த சவுனகாதி இந்த சனத்குமாராள்கிட்ட கேட்கறா, எங்க நான் உட்கார்றது? எனக்கு உட்கார இடம் இல்லையே, குழந்தைகள் நானும் நிக்கிறோமே, எங்க உட்கார்றதுதான் கேட்கற. உடனே அந்த சனகாதிகள் சொல்றா, நீ உட்கார்றதுக்கு நான் ஒரு இடம் சொல்றேன். யாருக்கு எங்க உட்காரலாம்னா 2 மணி நேரம் யார் ஒருத்தர் உட்கார்ந்து ஸ்ரத்தையாக பாகவதம் கேட்கிறாளோ அவள் இடத்துல போய் நீ உட்கார். நீ மட்டும் இல்ல, பக்தி ஞான வைராக்கியம் 3 பேரோட உன் குழந்தைகளோட சேர்ந்து நீ அங்க உட்காரு அப்படின்னு உனக்கு உட்கார்றதுக்கு இடம் தரேன்னு அந்த பக்தி கிட்ட சொல்ல, சகல புவன மத்தியே நிர்தனாஸ்தேபி தன்யா நிவசதி ஹிருதியேஷாம் ஸ்ரீஹரேர் பக்தி ரேகா. இந்த பக்தி உடனே சொல்றா, இந்த லோகத்திலேயே யாரு தன்யாள்னா சகல புவன மத்தியே நிர்தனா. கையில 1 ரூபா கூட பணம் இல்ல, கௌபீனவந்தக்கலு பாக்யவந்தகான் எதுவுமே இல்லாமல் நிர்தனாக யார் இருக்கானோ அவனே பெரியவன். நிவசதி ஹிருதியேஷாம், அவன்கிட்ட ஒன்னே ஒண்ணு மட்டும் இருக்கு, ஸ்ரீஹரே பக்தி ஏகம், பக்தி மாத்திரம் இருக்கு, அவனே உயர்ந்தவன். அது மாத்திரம் இல்ல, ஹரிரபி அப்படி ஒருத்தன் இருந்து ஸ்ரத்தையாக இருந்து கதை கேட்டுட்டானே ஆனா அவன் இடத்துல என்ன ஆகும்னா அவனுடைய ஹிருதயத்துல ஹரிரபி நிஜலோகம் சர்வதாதோ விகாய. அப்படி பக்தி ஸ்ரத்தையா வீடு வாசலை உதறி விட்டு மனைவி மக்கள்லாம் விட்டுட்டு நேரா ஒருத்தன் வந்து கதையில உட்கார்ந்து ஸ்ரத்தையாக உட்கார்ந்து கதையை கேட்டான்னா அவன் இடத்துல பக்தி வந்துடுறது, ஞான வைராக்கியம் வந்துடுறது. பக்தி ஞான வைராக்கியம் வந்த உடனே பகவான் பார்க்கறான், இப்படி ஒருத்தன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ஸ்ரத்தையா கதை கேட்கிறான். அவனுடைய மனசுல என்ன ஆகுன்னா ஹிருத்யந்தஸ்தஹா அபத்ராணி, உடனே பாப்பார் அவர் வந்து உட்கார்ந்துடுவார். எங்கேருந்து வந்து உட்காருவார் பார், ஹரிரபி நிஜலோகம், அந்த வைகுண்டத்தை விட்டுடுவார். சோடுதியா வைகுண்ட சுகஹரிங்கிறார் இந்த நாமதேவர் சரித்திரத்துல. பகவான் அந்த பக்தாளுக்காக அந்த வைகுண்டத்தையே தியாகம் பண்ணிட்டு வந்தாங்கிற. அது போல இப்படி ஒருத்தன் பக்தன் உட்கார்ந்து ஸ்ரத்தையா கதை கேட்கிறான்னு உட்கார்ந்துட்டான்னா கேட்டான்னா பக்தி தேவி சொல்றா, அந்த வைகுண்டத்தை விட்டுடுவான். விட்டுட்டு என்ன பண்ணுவான்னா ஹரிரபி நிஜலோகம் சர்வதாதோ விகாய, விட்டுட்டு வந்து என்ன பண்ணுவான், இந்த பக்தாளுடைய ஹிருதயத்துல உட்கார்ந்துப்பா. பிரவிஷதி ஹிருதி தேஜாம் பக்தி சூத்ரோபணதஹா, உட்கார்ந்து அங்க இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்கி மங்களத்தை கொடுத்துட்டு இருப்பான். அவனை கட்டி போடுறதுக்கு பணம் இருந்தாலோ புகழ் இருந்தாலோ பேர் இருந்தாலோ குடும்பம் இருந்தாலோ படிப்பு இருந்தாலோ எதனாலேயும் அவனை கட்டி போட முடியாது. பக்தி சூத்ரோபணதா, பக்திங்கிற ஒரு கயர் இருந்தா அவன் சுலபமாக கட்டுப்பட்டுடுவான். இத பக்தி தேவி சொல்ற. பக்தி தேவி அந்த அந்த இடத்துல முழங்க
இந்த பாகவதத்தினால அந்த பக்தி ஞான வைராக்கியம் மூன்றுமே தன்னுடைய நிஜஸ்வரூபத்தை அடையிறது. என்ன தாத்பரியம்னா, பாகவதத்தை யார் ஒருத்தர் ஸ்ரத்தையாக கேட்கிறாளோ அவளிடத்துல சொல்லாமலே பக்தி வந்துடுவா. பக்தி வந்த பின்னாடிய குழந்தைகளான ஞான வைராக்கியம் வந்துடும். ஞான வைராக்கியம் பக்தி வந்த பிறகு என்ன ஆகும்னா, இவா 3 பேர் வந்துட்டான்னா ஹிருத்யந்தஸ்தா அபத்ராணின்னு பகவான் வைகுண்டத்தை விட்டுட்டு அந்த பக்தனுடைய ஹிருதயத்துல வந்து இருக்கு. இதற்கு எல்லாத்துக்கும் மூலம் எதிரான்னா இந்த ஸ்ரீமத் பாகவதம். அதனால என்னன்னா, ஸ்ரத்தையாக பாகவதம் கேட்டா பகவான் கிடைப்பான்ங்கிறது சார். இதை இந்த கதையில சொன்னார். பாகவதத்தை கேட்டோம்னா பக்தி ஞான வைராக்கியங்கள் சித்தியாகும். இது பாரமார்த்திகமாக லௌகிகமாகவும் வச்சுக்கலாம். அடுத்தபடியாக இந்த பாகவதம் இப்ப விவகார திசையில பித்ருதோஷங்கள்லாம் நீங்கும்னு சொல்றான். சப்தாகத்தினால என்ன பலன்லாம் கிடைக்கும் அப்படின்னா, பித்ருசாபம் பிரேத சாபம் எல்லா விதமான சாபங்களும் நீங்கும். அதுதானே இப்ப இந்த காலத்தை எடுத்துட்டோம்னா, ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா என்ன வருதுன்னா பித்ருதோஷம்னு வருது. இது சுமங்கலி சாபம், பிரேத சாப, சர்ப்ப சாப, பூத சாப, என்னென்னமோ பால சாப, கன்யா சாப, என்னென்னமோ சாபங்கள்லாம். இது போல அடுக்கின்றே போலாம். அத்தனை சாபங்கள் இருக்கு ஒரு குடும்பத்துல. அப்படி இருக்கக்கூடிய அந்த சாபங்கள்லாம் நீங்கிறதுக்கு எதிரா வழின்னா சப்தாக யஜ்ஞேன கலவு புனந்தி. இந்த சப்தாகத்தை ஒருத்த 7 நாள் கலச ஆவாகனம் பண்ணி ஸ்ரத்தையாக பண்ணினா எப்பேற்பட்ட பிதிருதோஷமோ மீதி எல்லா தோஷங்களும் நீங்கும். நீங்குமான்னா நீங்கினதுங்கிறது பிரமாணம். எதுலன்னா பாத்ம புராணத்துல இருந்து எடுத்து கொடுக்கிறார். அதாவது ஒரு கதையாக புராணோக்த ரீதியா சொன்னோம்னா அதுல நம்மளுக்கு நம்பிக்கை வராது. நடந்த கதையை எடுத்து சொன்னோம்னா அப்ப ஜனங்களுக்கு நம்பிக்கை வரும். உடனே பார்க்கிறார், ஒரு கதையை சொல்றார். நீ நம்புறதுக்காகவே இந்த கதையை சொல்றேன். இந்த சூத பௌராணிகர் சொல்றார், பாத்ம புராணத்துல சொன்ன கதைப்பா. இதனால பிதிருதோஷங்கள்லாம் நீங்கும், எல்லா விதமான தோஷங்களும் நீங்கும். யார் உதாரணம்னா, துங்கபத்ரா நதி தீரத்துல ஆத்மதேவன் ஒரு பிராமணன். அவனுடைய மனைவியோட கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டு இருக்கான். சகல விதமான தர்மங்களையும் பண்ணிட்டு வரான். வேதோக்தமான தர்மங்களை பண்ணி 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 கடைசி காலம் பர்யந்த வயசு ஆயிடுத்து, 60 வயசு ஆயிடுத்து. ஆனா அவனுக்கு புத்திரபாகியம் இல்லை. புத்திரபாகியம் இல்லைன்னு ஒண்ணு அப்பதான் நினைக்கிறான், இவ்வளோ தர்மங்களை அனுஷ்டானம் பண்றோம், எல்லாம் ஸ்ரத்தையா பண்றோம், ஆனா நம்மளுக்கு ஒரு புத்திரபாகியம் இல்லை. உடனே தோன்றது, புத்திரபாகியம் இருந்தாதானே அந்த சந்ததி பூர்த்தியா இருக்கு. அப்படி இல்லைங்கிறதுனால தானே இருக்க வேண்டாம், தன்னுடைய ஜீவனை தியாகம் பண்ணும். முடிவு பண்ணிட்டு ஜீவனை தியாகம் பண்ண போறான். போற காலத்துல அங்க ஒரு ரிஷி இருக்கார் அந்த வனத்துல. கண்ணுக்கு நேர ஜீவன் தியாகம் பண்ண போற அவனை பார்த்தோன்னே அவனுக்கு எல்லாம் தெரியும். ஞான திருஷ்டியில அவர் தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சுட்டு சொல்றார், அப்பா எங்க போற? நான் ஜீவனை தியாகம் பண்ண போறேன். ஏன் ஜீவனை தியாகம் பண்ண போறேன்னா, புத்திரபாகியம் இல்லை. புத்திரபாகியம் இல்லைன்னு யாராவது ஒருத்தர் ஜீவனை தியாகம் பண்ண போவாளா? புத்திரபாகியத்தை அடைஞ்சா போச்சு. அவர் சொன்னார், 60 வயசுக்கு மேல புத்திரபாகியத்தை அடைஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? அதுவும் இல்லாம பண்ணாத விரதங்கள்ல பண்ணாத தர்மங்கள்ல எதனாலேயும் எனக்கு புத்திரபாகியங்கள். உடனே அவர் சொன்னார், அவர் ஏன் இதை போய் நோண்டினார் இந்த விஷயத்தன்னா, அவர் பேசாம தபஸ் பண்ணிட்டு இருக்கலாம். கண்ணுக்கு நேர சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றதுன்னா, கண்ணுக்கு நேர ஒரு தப்பு காரியம் நடக்கிறதுனா ஒண்ணுல அதை தடுத்து நிறுத்தணும், இல்லைன்னா அந்த இடத்த விட்டு தள்ளி போயிடும். இவர் பார்த்தார், தள்ளி போல அவனை கூப்பிட்டு அவனுக்கு ஏதாவது ஒரு உபகாரம் பண்ணுவோங்கிற எண்ணத்துல கேட்டு. உடனே அவன் சொன்னா, இந்த விஷயத்தை அத்தனை சொன்னோன்னே 60 வயசுக்கு மேல எங்க குழந்தை பெற்றுக்கிறது, அதனால ஜீவனை தியாகம் பண்ண. உடனே அவர் சொன்னார், நீ பக்கத்துல வான்னர். இல்லப்பா நீ நினைச்சா அடையலாம்னர். எல்லாம் பண்ணி பார்த்துட்டே புத்திரபாகியம் கிடைக்கும். உடனே பக்கத்துல கூப்பிட்டு, குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான யோகம் முதல்ல இவனுக்கு இருக்கான்னு பார்க்கணுமே. உடனே அவனுடைய நெத்தியை படிச்சு பார்க்கிறார். அவருக்கு அப்படி ஒரு சக்தி. நெத்தியை படிச்சு பார்க்கிறார். என்ன எழுதி இருக்குன்னா, இது இந்த ஜென்மால இல்ல, இன்னும் 7 ஜென்மாக்கு அவனுக்கு குழந்தை கிடையாது, புத்திரபாகியம் கிடையாதுங்கிறது எழுதி இருக்கு. லலாட்ட லிகிதாலேகா பரிமாஷ்டும் நசக்கியதே. யாராலையாவது அழிக்க முடியுமோ? தலையில எழுதியிருந்தா அதை மாத்தவே முடியாது. யாரால மாத்த முடியும்னா, ஒண்ணு பகவான் நினைச்சா மாத்தலாம், இல்ல மகான்கள் நினைச்சா மாத்தலாம். உடனே அந்த ரிஷி பார்த்தார், நீ என்னதான் இருந்தாலும் உனக்கு புத்திரபாகியம் இல்லை, இந்த துக்கத்திலேருந்து உனக்கு நான் நிவர்த்தி பண்ண ஒரு உபாயம். என்ன உபாயம்னா, ஒரு பழத்தை எடுத்து
அதை அவன்கிட்ட சொன்னான். சொன்ன உடனே அவன் பார்த்தா, நான் இந்த ஜென்மால இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கேன், 7 ஜென்மாக்கு வேற இல்லைங்கிறேன், அதனால நான் இருக்கிறதுல அர்த்தமே இல்லை, அதனால போய் தியாகம் பண்ண போறேன். பார்த்தாரு, இல்லப்பா அதற்கு ஒரு உபாயம் நானே உனக்கு பண்ணித்தரேன் இந்தான்னு சொல்லி ஒரு பழத்தை எடுத்து அதை அபிமந்திரணம் பண்ணி கொடுத்தார். உனக்கு புத்திரபாகியம் உண்டா ஆகுமான்னா தலையெழுத்து வேறையா இருக்கான், மகான்களுடைய வாக்கு இருந்ததுன்னா தலையெழுத்தும் மாறும். அவளுடைய தபசு. உடனே அதை அபிமந்திரணம் பண்ணி கொடுத்த பழத்தை எடுத்து நான் ஆத்துக்கு வந்து தன்னுடைய மனைவியிட்ட கொடுத்து, துந்துலியிட்ட கொடுத்து, அம்மா இது அபிமந்திரணம் பண்ணி கொடுத்த பழம், இதை சாப்பிட்டேன்னா கர்ப்பவதியாக புத்திரபாகியம் உண்டு. முன்னாடியே சொன்னது போல காலம் என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு கெட்ட காலம் இருந்தா அதை அதோட சேர்த்து விடும். நல்லது நல்லதை சேர்க்கும், கெட்டது கெட்டதை சேர்க்கும். பெரியவா புண்ணியம் இன்னொரு புண்ணியத்தை சேர்க்கும், பாபம் இன்னொரு பாபத்தை சேர்க்கும். உடனே அவ என்ன பண்ணா, இந்த பழத்தை கையில வச்சுட்டு இருந்தா, அவளுடைய தங்க வந்தா அங்கேருந்து. அவ ஒரு அசத்து. உடனே அவ வந்து கேட்கிறா, என்ன பழம் என்ன செய்தின்னா, இல்ல ஆத்துக்கு எங்க ஆத்துக்காரர் காட்டுக்கு போயிருந்தார், அங்க ஒரு பழம் கிடைத்தது, அபிமந்திரணம் பண்ணி கொடுத்தா, அதை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருக்காரு, இதை சாப்பிட்டா புத்திரவதி ஆகும், புத்திரபாகியம் அடையலாம்னு சொல்லி கொடுத்துருக்காரு அவர். அபிமந்திரணம் பண்ண பழம். உடனே அவ சொன்னா, ஒரு கெட்ட யோஜனையை அந்த அசத்தை சொல்லி கொடுத்தது அவ அக்காவுக்கு. அம்மா நீ உனக்கும் வயசாயிடுத்து, இனிமே நீ ஒரு கர்ப்பதாரணம் பண்ணி அதை வயத்துல 10 மாசம் சுமந்து அதனுடைய கஷ்ட நஷ்டம்லாம் உனக்கு தெரியாது, ஏன்னா எனக்கு குழந்தையே பெற்றுக்கல, எனக்கு தான் தெரியும், பல குழந்தைகளை அடைஞ்சுட்டேன் நான், உனக்கு அதை சொன்னாலும் புரியாது, புரிய வைக்கவும் முடியாது. நான் பல குழந்தை 6 ஆயிடுத்து, இப்போ 7ஆவது தரிச்சுட்டு இருக்கேன் நான், பல குழந்தைகளை அம்மா நான். எனக்கு என்னன்னா இந்த குழந்தை வேண்டான்னு இருக்கு, உனக்கோ இந்த குழந்தை பிறக்கணும்னு இருக்கு, 2 பேரோட ஸ்திதி. நீ என்ன பண்றேன்னா, நான் 7ஆவது மாசம் கர்ப்பதாரணையில இருக்கேன், நீ என்ன பண்றேன்னா இந்த 3 மாசத்துல நான் ஒரு குழந்தைய பெற்று உங்ககிட்ட கொடுத்துட்றேன், நீ அவர்கிட்ட உன்னுடைய குழந்தைன்னு உங்க ஆத்துக்கார்ட்ட கொடுத்துரு. அது பர்யந்தம்னா கர்ப்பதாரணம் இருக்கிறது போல நடின்னா இவ பண்ண மாட்டா. புத்திகி காலானுசாரிணி, கெட்ட காலம் வந்ததா புத்தி அதுக்கு தகுந்தா போல வேலை செய்யும். உடனே பார்த்தா அப்படியே பண்றேன்னா அதே போல வேஷத்தை போட்டுண்டா, கர்ப்பத்தை போல நடிச்சா, 3 மாசத்தை தள்ளினா. இந்த அப்ப இத பழத்தை என்ன பண்றது, எங்க ஆத்துக்கார் வந்து கேட்பாரேன்னா சாப்பிட்டேன்னு சொல்லு, சாப்பிட வேண்டாமன்னா சாப்பிட வேண்டாம். அதை என்ன பண்ணணும்னா, கொட்டில மாடு கட்டி இருக்கு, கொண்டு போய் அதுக்கு பசுமாட்டுக்கு போ. நேரா போனா அந்த பசுமாட்டுக்கு போட்டா, ரிஷியினுடைய வாக்கு பொய்யாகாது. உடனே அந்த மாடு கர்ப்பதாரணம் ஆச்சு. இதே 3 மாச காலத்துல அதுவும் பிரசவத்தை கொடுத்து, ஒரு கண்ணுக்குட்டியை கொடுத்து. என்ன ஆச்சரியம்னா, இவளுக்கு பிறந்த குழந்தைக்கு முன்னாடி அந்த குழந்தை பிறந்துருத்து. அந்த ரிஷியினுடைய வாக்கு குழந்தை பிறக்கும் தானே அபிமந்திரணம் கொண்டு கொடுத்தாரு. அது என்ன ஆச்சுன்னா, குழந்தையாக கண்ணுக்குட்டியாக பிறக்கல, ஒரு மனுஷ குழந்தையாக பிறந்தது. அந்த பசுமாட்டுக்கு பிறந்தது. சரீரம் முழுக்க மனுஷன், காதை பார்த்தா மாட்டினுடைய காது. இவனுக்கு இந்த அசத்துக்கு பிறந்த குழந்தைய எடுத்துக்கொண்டு வந்து அவ அக்காட்ட கொடுத்தா, இந்த குழந்தைய வச்சுக்கோ, உன் குழந்தைன்னு சொல்லி நடிச்சுக்கோன்னா. அவ அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற துணியெல்லாம் தூக்கி கீழே போட்டா, நடிப்பை கலைச்சுண்டா, குழந்தைன்னு அவ அந்த பேரை இதான் என்னுடைய குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த கோசாலையில பிறந்த அந்த குழந்தை இருக்கே, அந்த கோகர்ணன் அந்த குழந்தைக்கு பேர் வச்சா. கோகர்ணன் தன் சுதம் திருஷ்டுவா கோகர்ணம் நாம சாக்கரோத்து. அந்த குழந்தைக்கு கோகர்ணன்னு பேர் வச்சா. ஏன்னா காது மட்டும் மாடு போல இருக்கு, பசுமாட்டை போல இருக்கு. ரிஷி வாக்கு பொய்யாகாதோன்னு பார்த்தா அந்த குழந்தை தேஜஸ்வியா இருக்கான், சூரியனை போல பிரகாசிக்கும். ஏன்னா ரிஷியினுடைய வாக்கு தபசு எல்லாம் சேர்ந்து உருவம். இவன் எப்படி இருக்கான்னா, இந்த துந்துகாரி மகாகலஹா அசத்தாக இருக்கான். ஏன்னா அந்த தங்கையோட புத்தி அப்படியே இருக்கு, அசத்தாக இருக்கு. உடனே பார்த்தா நாள் அப்படியே போயிட்டே இருக்கு. இந்த குழந்தை வேத அத்தியனம் பண்ணி உரிய காலத்துல போனல், வேத அத்தியனம், சன்னடத்த ஆச்சாரம் சதாசுத்தி எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு. ஆனா அந்த துந்துகாரி அசத்தோட குழந்தைங்கிறதுனாலே அசத்தாகவே இருக்கும். கொஞ்ச நாள் ஆச்சு, பார்த்தா அந்த கோகர்ணன் பார்த்தா இந்த ஆத்துல இப்படி இந்த அசத்து கூட இருக்கிறதுக்கு
நம்ம ஆற்றை விட்டு கிளம்பிடுவோம். க்ஷேத்ராடனம் போனோம்னு இருக்கு ஒரு பிரம்மச்சாரி. உடனே கிளம்பி பிரம்மச்சாரி தீர்த்த யாத்திரை கிளம்பி போகிறான். போகிற காலத்தில் அப்பா கேட்குறார், நீ என்னை மட்டும் விட்டுட்டு இப்படி போறியே, எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுன்னு சொல்ல 3 ஸ்லோகம் அந்த அப்பாவுக்கு ரத்ன சுருக்கமாக ஒரு உபதேசம். தேகேஸ்தி மாம்சருதிரே அபிமதியும் சதச்சும். அப்பா சொல்கிறத கேட்டுக்கோங்க. இந்த சரீரம்ங்கிறது தேகம், அஸ்தி, மாம்சம், ரத்தம் இது போன்ற வஸ்துக்களால் செய்யப்பட்டதான சரீரம். இது மேலே இருக்கிற அபிமதியும் தெஜத்துவம், அது மேலே உள்ள ஆசையை விடுங்க. மனைவி மக்கள் புத்திராதிகள்கிட்ட வச்ச ஆசையை விடுங்கோ. அடுத்த வாழ்க்கை முடிஞ்ச வரை சேவை பண்ணுங்கோ. தர்மத்தில் மனசை ஈடுபடுத்துங்க. இது போல சிறிய சிறிய உபதேசங்களை பண்ணி முடிச்ச உடனே அதுல ஞானம் அவ அப்பாவும் ஆற்ற விட்டு கிளம்பிட்டான். கோகர்ணம் க்ஷேத்ராடனம் இந்த அப்பா கிளம்பி ஆற்ற விட்டு போயிட்டார். அம்மா மட்டும் ஆற்றுல இருக்கா. பார்த்தா இந்த அசத்தை என்ன ஆச்சுன்னா, அசத்காரியம் கொஞ்ச நாள் ஆச்சு. நிறைய பண்ணி ஆற்றுல இருக்கிற பணம் போச்சு. அடுத்தபடியாக வெளியிலேருந்து வாங்கினா, கடன் வாங்கினா, அதை வச்சு நிறைய கெட்ட காரியங்கள் பண்ணா. அங்கே இருக்கிறது போராதுன்னு கொள்ளையடிக்க ஆரம்பித்தான். அடுத்தபடியாக விடஸ்திரீகள்லாம் ஆற்று கூட்டின்னு தப்பு காரியம் பண்ண. இப்படியே தப்பு பெருகின்றே போகிறது. கொஞ்சம் ஆச்சு ராஜாங்கத்தில் போய் கையை வச்சுட்டான். பக்கத்தில் இருக்கிற அந்த பொண்கள்லாம் பார்த்தா இவன் கூட இருந்தால் நம்மளையும் ஏதாவது பண்ணிடுவான்னு. அம்மாவை கொஞ்ச நாள் ஆச்சு அம்மா தடுத்தா. அம்மாவை வதம் பண்ணி ஒரு கிணத்துல போட்டான், ஆற்று கிணத்துல. இந்த தப்பு காரியம் மேலிட்டு ரொம்ப ஆனோடனே அந்த பொண்கள்லாம் பார்த்தா, அந்த விடஸ்திரீகள் பார்த்தா இவனை வதம் பண்ணி அதே கிணத்துல போட்டான். போட்டு பணத்தை எடுத்து நான் கிளம்பி போயிட்டா. இந்த ஆம் பூட்டி அந்த குடும்பமே சின்ன பின்னமாய் நசிச்சு போயிடுது. இப்படி இந்த வாக்குனால, இந்த குழந்தையோட உபதேசத்தினால அவ அப்பா ஞானவானா போயிட்டார். காட்டுக்கு போய் தபஸ் பண்ண போயிட்டார். இந்த கோகர்ணம் க்ஷேத்ராடனம் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல யாரோ ஒருத்தர் சொல்றா, இப்படி அம்மா காலம் ஆயிட்டா, தம்பி அசத்தா போயிட்டான், அவனையும் வதம் பண்ணி அப்படி போட்டுட்டா அந்த கிணத்துலன்னு இந்த சமாச்சாரத்தை சொன்னோன்னே 2 பேருக்கும் இந்த கயையில போய் ஸ்ராத்தம். கயாஸ்ராத்தம் ஜீவத்தோர் வாக்கியதரணாத் பிரத்யப்தம் பூரி போஜனாத் கயாயாம் பிண்டதானாத். ஒரு மனுஷன் பண்ண வேண்டிய 3 காரியங்கள் அவசியம் அனிவாரியம். என்னென்னா, உயிரோடு இருக்கும்போது அப்பா அம்மா சொல்றத கேட்கணும். ஜீவத்தோர் வாக்கியதரணாத் பிரத்யப்தம் பூரி போஜனாத். வருஷா வருஷம் கொடுக்க வேண்டிய அந்த திதியில ஸ்ராத்தாதிகளை கரெக்டா பண்ணிடணும். பிறகு பிரத்யப்தம் பூரி போஜனாது கயாயாம் பிண்டதானஞ்சு. கயைக்கு போய் ஒரு தடவையாவது அவளுக்கு பண்ண வேண்டிய காரியங்களை கரெக்டாக இப்படி பண்ணாதான் புத்திரன்கிற அந்த வார்த்தைக்கு கரெக்டான ஒரு அர்த்தமாகும். அவன்தான் உண்மையாக புள்ள. இப்படி இருக்கிற இதுல அந்த கயையில போய் ஒரு அவளுக்கு பண்ண வேண்டிய காரியங்களை பண்ணிட்டு க்ஷேத்ராடனம் பண்ற காலத்திலே தன்னுடைய ஊருக்கு வந்தான் அந்த கோகர்ணன். வந்த ஆத்துல படுத்துண்டு அன்னைய ராத்திரி அங்க கழிப்போன்னு முடிவு பண்ணி படுத்துட்டு இருக்கான். பார்த்தா அசப்தம், ஒரு நாய், ஒரு யானை கத்துறது போறையும், சிங்கம் கர்ஜிப்பது போயும் விதவிதமான சப்தங்கள். பார்த்தா பயப்படலை. ஏன்னா தபசு கையில இருக்கு. பிரம்மச்சாரி பயப்படாதபடிக்கு எந்த உட்கார்ந்து தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ணி ஆச்சமனம் பண்ணி தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ணி யாருன்னு கேட்கிறான். இவன் கேட்டது ஆச்சரியம் இல்லை, அந்த பிரேதம் அவனுக்கு பதில் சொல்றது, நான் தான் அவனுடைய தம்பி துந்துகாரி, கதி இல்லாம தவிக்கிறேன், என்ன எப்படியாவது உதாரணம். என்ன அவர் சொன்னார், நான் உனக்கு தான் கயையில போய் ஸ்ராத்தம் பண்ணேனே, கயா ஸ்ராத்தம் பண்ணியுமா நீ கரையேறல? எந்த ஜீவனா இருந்தாலும் கயா ஸ்ராத்தம் பண்ணா கரையேறுங்கிறது. கயா ஸ்ராத்த சதேனாப்பி, நீ 100 கயா ஸ்ராத்தம் பண்ணாலும் நான் கரையேற மாட்டேன். ஏன்னா மாத்திருகத்தி பண்ணியிருக்கு, அவ்வளோ கெட்ட காரியம், அதற்கு மேல மாத்துகத்தி, அதனால எனக்கு விமோச்சனமே கிடையாது, எப்படியாவது என்ன உதாரணம். உடனே பார்த்தார், ராத்திரி பொழுது போச்சு, கார்த்தால சூரிய ஸ்தம்பனம் பண்ணிவிட்டார். அசக்தனா இருந்தா அவனும் சேர்ந்து அந்த பிரேத்தத்தோட அழுதுன்னு உட்கார வேண்டியதான். இவன் பார்த்தார், கார்த்தால ஸ்நானம் பண்ணார், அந்த சூரியனை ஸ்தம்பனம் பண்ணி நிறுத்திவிட்டார், கத்தியை நிறுத்திட்டார். உடனே சூரிய பகவான் கேட்கிறார், எதற்காக என்னை நிறுத்தின, என்ன காரணம்? உடனே அவர் சொன்னார், என்னுடைய தம்பி கத்தி இல்லாம இருக்கா, எங்க அம்மாவுக்கும் கத்தி வேணும், என்ன பண்ணினா கத்தி கிடைக்கும்? மாத்திருகத்தி பண்ணியிருக்கான், அவனுக்கு கத்தியே இல்லை, கயாசிராதம் பண்ண கத்தி. உடனே அந்த சூரிய பகவான் சொன்ன உபாயம் ரீதி தான் இந்த சத்தாக விதி. 7 நாட்கள்ல கலசத்தை ஆவாகனம் பண்ணி அந்த
சத்தாக கிரமப்படி அன்னன்னைக்கு உள்ள கட்டத்துல பூர்த்தி பண்ணிண்டே வந்தேன்னா 7வது நாள் அந்த ஜீவன் கரையேறி போகும். இந்த சொல்றதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறதுன்னா, ஒரு 7 கணு உள்ள மூங்கில நட்டு வச்சுக்கோ. முதல் நாள் நீ பாராயண பூர்த்தி பண்ணி அந்த கட்டத்தை பூர்த்தி பண்ணா ஒரு கண்ணு தெரிக்கும். 7 நாள் ஆச்சு, 7வது கண்ணு தெரிச்சுது. அந்த துந்துகாரி தேவனாக மாறி போனான். மாத்திருகத்தி பண்ணவன், ஆனா அவன் தேவனாக மாறி போனா. தன்னுடைய அண்ணாக்கு ஒரு வந்தனம் சொல்லிட்டு போனான். யாரு நீன்னு கேட்டா, நான் தான் துந்துகாரி. எதனால் அண்ணா? இந்த சத்தாக யஜ்ஞேன கலவு புனந்திதே. இந்த கதையும் உபமானமாக சொல்றாரு. ஏன்னா மாத்திருகத்தி பண்ணவனுக்கு, பஞ்சமகா பாதகம் பண்ணவனுக்கு, மாத்திருகத்தி பண்ணவனுக்கு, இவாளுக்கெல்லாம் விமோச்சனம் எங்க இருக்கு? எங்க போனா பரிகாரம்? எதுவுமே கிடையாது. பித்ருதோஷம், பிரேத தோஷம் எப்பேற்பட்ட சாபமாக இருந்தாலும் இந்த சப்தாகத்தினால சப்தாக யஜ்ஞேன கலவு புனந்தி. இந்த சப்தாகம் பண்ணினோன்னா இப்பேற்பட்டதான தோஷங்கள் நீங்கும். ஒரு லௌகீகமான விஷயம் பார்த்தோம்னா சப்தாகம் ஆத்துல வச்சா பிதிருதோஷங்கள்லாம் நீங்குங்கிறது, எல்லா தோஷமும் நீங்குங்கிறது லௌகீகமாக. பாரமார்த்திகமாக பார்த்தோம்னா முன்னாடியே சொன்னது போல கதையை ஸ்ரத்தையாக கேட்டோம்னா பக்தி ஞான வைராக்கியம் சித்தியாகும். அதனால பகவான் வந்து உட்காருவார். ஹிருத்யந்தஸ்தா அவத்ராணின்னு அவர் மனசுல உட்காருவார். வைகுண்டம் நம்மளுக்கு கரஸ்திதேபி வைகுண்டேன்னு லௌகீகமா பார்த்தா இப்படி, பாரமார்த்திகமாக பார்த்தா இப்படி. ரெண்டு விதமான பாதையும் கொடுக்கக்கூடியது, 2 பிரதத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த பாகவதம். அப்பேற்பட்டதான ஸ்ரீமத் பாகவதம்னு இதனுடைய மாகாத்மியத்தை சூத பௌராணிகர் முதல்ல எடுத்து சொல்லிவிட்டு மேல கிரந்தம் ஆரம்பிக்க போறார். ஸ்ரீமத் பாகவத சப்தாகத்தை தொடங்க போறார். பேர்பட்டதான புண்ணியமான சரித்திரம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. எல்லாரும் வந்து இருந்து கேட்டு, இன்னைக்கே மேல அடுத்தபடியாக முதல் நாளோட கதை மேல ராத்திரி இருக்கு. அதையும் எல்லாரும் வந்து இருந்து ஸ்ரத்தையாக கேட்டு அனுபவிக்கிறோம். இருந்து பகவானுடைய கிருப்பையை அடையணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கோபிகா ஜீவனஸ்மரணம் ஜானகி காந்த ஸ்மரணம் நம பார்வதி பதயே. போலா புண்டலீ கவரதா समस्त सद्गुरुनाथ महाराज की, आंजनेय मूर्ति की. कुरुका पैड